ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் குருர் பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் யோந்தः பிரவிஷ்ய மம வாச்சமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்யகில சக்திதரஸ்வதாம்னாம் அந்யாம்ஸ்ச ஹஸ்தः சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணன்னமோ பகவதே புருஷாய துப்யம் புருஷாய துப்யம். நாராயண நாராயண. இந்த ஒரு ஸ்லோகம் நான் நேற்று அனுப்ப வேண்டியதை அனுப்பலை, மறந்துட்டேன். நான் இன்னைக்கு முடிஞ்சா உங்களுக்கு அனுப்புகிறேன், அதை போட்டு வச்சுக்கிட்டோன்னா பார்த்துக்கலாம். துருவன் பார்த்தீங்க அப்படின்னா பகவானை ஸ்மரணம் பண்ணுறது. இப்போ ஆச்சாரியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக மகரிஷி நமக்கு ஆச்சாரியார் இப்போ பார்த்தீங்கன்னா சுகர் தானே. இப்போ நம்மெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரீட்சித்து. நான் இன்னைக்கு காலையில் கீதா கிளாஸ் சொல்லும் போதே சொன்னேன், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மரண காலத்தில், ஏன்னா இப்போ நமக்கு எல்லாம் மரணம் வரும்ல, அப்போ மரண காலத்தில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை ஸ்மரிக்கணும். எப்படி ஸ்மரிக்கணும் அப்படின்றது தான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாஸ்திர அத்தியனம் உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா விவேக வைராக்கியத்தை கொடுக்கறது. யோக சூத்திரத்தில் பார்த்தீங்கன்னா நிதித்தியாசன பிரக்கிரியா தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. யோக சூத்திரம் ஃபுல்லாக சமாதி அபியாசம். யோகம்னு என்னது, அத யோகானுசாசனம், அத யோகானுசாசனத்தை ஆரம்பித்தோம். யோகம்னு என்னது, சமாதி. அப்போ சமாதியை பற்றி தான் யோக சாஸ்திரம் சொல்லுது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் சிரவணம் மனனத்தை பண்ணுறீங்க, வேதாந்த சிரவணம் மனனம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும், விவேகமும் வைராக்கியமும் உண்டாகும். நான் தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். யார் பேசினாலும் பார்த்தீங்கன்னா தலையிலேயே 4 குட்டு குட்டுறது. மோகத்தை வைக்காதீங்க, மோகத்தை வைக்காதீங்க. குழந்தை என்னோட பொல்லை, என் புருஷன், என் பொண்டாட்டி, என் பேர குழந்தைங்க, என்னுடைய சொத்து பத்து, இது மாதிரிலாம் மோகத்தை வைக்கவே வைக்காதீங்கன்னு நான் திரும்ப 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 உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு இருக்கிறேன். அப்போ மோகம் போகிறது தான் விவேகம். நித்தியம் அனித்தியம், ஆத்ம அனாத்ம விவேகம் முதல்ல வர்றது. வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா, நிதித்தியாசனத்துக்கு ஒருத்தன் போறான், சமாதி அபியாசத்துக்கு ஒருத்தன் போறான் அப்படின்னா டைரக்டா நீங்க என்ன பண்ண முடியாது, நிர்குணத்துல போய் நிக்க முடியாது. ஏன்னா லய பிரக்கிரியான்னு ஒன்று இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நம்ம உள்ள போகும்போது இன்ட்ரோவெர்ட் ஆகிறோம் அப்படின்னா மெதுவா மெதுவா ஒவ்வொரு தத்துவங்களை கிராஸ் பண்ணி தான் நிர்குணத்துல போய் ஆத்ம தியானத்துல போய் நிக்க முடியும். இப்போ அந்த நடுவுல இருக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் என்ன தத்துவங்கள் இருக்கு அப்படின்னா, விஷயம், ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திரியத்துக்கு வரீங்க, அதுக்கப்புறம் மனசுக்கு வருவீங்க, அதுக்கப்புறம் புத்திக்கு வருவீங்க, அப்புறம் அவ்யாக்கிருத்தத்தை தாண்டி என்ன பண்ணுவீங்க அப்படின்னா பிராணனை பிடிச்சுக்கிட்டு, மகத்தத்துவன்ற பிராணனை பிடிச்சுக்கிட்டு ஒரு ஹை ஜம்ப் பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிர்குணத்துக்கு. அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரத்தில் தத்துவத்தை பிடிச்சுக்கிட்டு போகிறதுன்னு ஒன்று. இதே பார்த்தீங்கன்னா பக்தியோட இலக்கியங்கள், பக்தி சாஸ்திரங்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தியானம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா முதல்ல விராட் உபாசனைன்னு வச்சுருக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்ப உபாசனைன்னு வச்சுருக்கு, மூணாவது பிராணனை உபாசிக்கிறதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஈஸ்வர உபாசனைன்னு வச்சுருக்கு, அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா நிர்குணமாக இருக்கக்கூடிய பிரம்மத்துக்கு போகிறது. அப்போ அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னைக்கு பாகவதத்தோட இந்த 2வது ஸ்கந்தத்தில் முதல் அத்தியாயத்தை கீதா கிளாஸில் படித்து காட்டியிருக்கேன். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன், முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்தூல ரூபத்தை தான் தியானம் செய்ய வேண்டும். அப்போ இது வரைக்கும் இப்போ நம்ம என்ன வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 ஸ்லோகங்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோமா, 4 பார்த்துருக்கோம். 4 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். 2வது ஸ்கந்தத்தில் 2வது அத்தியாயத்தில் 4 ஸ்லோகங்கள். இப்போ போயிட்டு இருக்க பிரக்ரியா எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நேற்று லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், சத்யாம் க்ஷிதௌ கிம் கஷிபோஹோ பிரயாசை. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த பூமி இருக்கும்போது ஒரு நல்ல பாய் இருக்கு அப்படின்னா, கோரப்பாய் இருக்கு அப்படின்னும் போது, இல்லைன்னா ஒரு டவலை விரிச்சு போட்டு படுக்கிறதுக்கு இருக்கும் போது, இல்லை வெறும் தரையில் படுக்கும்போது, வெறும் தரையில் படுக்கிறது வீட்டில் திட்டுவாங்க தெரியுங்களா, வெறும் தரையில் படுக்காதரா அப்படின்னு. ஆகாசத்தை பார்த்து படுக்காத, எங்கேயா வீட்டுக்குள்ளே படு. அதே மாதிரி பூமியில் படுக்காத, வெறும் தரையில் படுக்கிறத அலோவ் பண்ண மாட்டாங்க.
இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நான் இன்னைக்கு கிளாஸ்ல கீதால படிச்சு காட்டியிருக்கேன். என்ன பண்ணணும், ஒரு அந்திம காலம் வந்துடுச்சுன்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நதிக்கரைக்கு போயிடணும். ஏகாந்த வாசத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணணும், ஏகாந்த வாசத்துல பெட்டு எல்லாம் வருமா சாமி, தலையணை பெட்டு இப்ப நம்ம வீட்டுல அனுபவிக்கிறதுலாம் இருக்குமானா இருக்காது. அப்ப வந்து இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு ஏகாந்தத்துல இருந்துகிட்டு ஒரு பர்ணசாலையை அமைச்சுக்கிட்டு, முன்னாடிலாம் அப்படிதான் இருந்தாங்க. அப்படி பர்ணசாலையை அமைச்சிட்டு டெய்லி காலையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்நானம், மத்தியானம் ஸ்நானம், திரும்ப சாயந்தரம் நல்ல ஒரு நதியில வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதான் இடம் பார்த்துட்டு இருக்கேன். நல்ல படவீடுன்னு ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். சுவாமியோட இடம் வந்து பாத்தீங்கன்னா வேலூருக்கும் திருவண்ணாமலைக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா கமண்டலு நதி அப்படின்னு ஒரு நதி இருக்கு. நல்ல ராமரோட க்ஷேத்திரம், நல்ல கிருஷ்ணரோட க்ஷேத்திரம், பரசுராம க்ஷேத்திரம்னு பேர். அது பேர் அற்புதமா இருக்கும். சுத்தி மலை, ஒரு வேலி. அது திருவண்ணாமலையில வேலி எப்படி இருக்குன்றீங்க, ஒரே கிரீனா இருக்கும். நான் யாரும் வந்தாலும் அங்க கூட்டிட்டு போய் காட்டுவேன். எதுக்கு சுவாமி அப்படின்னு கேட்டினா, ஒரு நதியில வந்து பாத்தீங்கன்னா முங்கி 3 வேளை எந்திரிக்கலாம். ஒரு கோயில் மண்டபத்துல போய் உட்கார்ந்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தியானம் பண்ணலாம். அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கேள்வி கேட்கறது விரத அனுஷ்டானமா தபஸா அங்க போகும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 4வது ஸ்லோகத்தை சொல்லுது, பூமி இருக்குல்லப்பா, பூமி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கஷிப்போகோ பிரயாசை, எதுக்கு பெட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா பெட்டுல படுக்கணும், இலவம் பஜ்ஜி பெட்டு இருக்கணும் அப்படின்னு எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நீ தேடிக்கிட்டு பிரயாசம் பண்ற, அதுக்காக. அது மட்டும் இல்ல, பாகவ் ஸ்வசித்தே, இந்த 2 கைகள் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே கிடைச்சிருக்கா? ஆமா கிடைச்சிருக்கு. எதுக்கு? தலை வச்சு படுக்கிறதுக்கு தான். தலையை வந்து பாத்தீங்கன்னா இந்த கையை வந்து ஊனிட்டு படுத்தீங்க அப்படின்னா போதுமானது. அது இதுக்கு தலகணையை வந்து பாத்தீங்கன்னா தேடணும். உபபர்கணைக்கும் தலையணையினால வந்து பாத்தீங்கன்னா தலையணையினால ஆக வேண்டியது என்ன இருக்கு? அது மட்டும் இல்ல, சத்தியாஞ்சலவு கிம் புருதா அன்னபாத்திரியா, நீ வந்து பாத்தீங்க அப்ப என்ன 2 கை கொடுத்துருக்கா? ஆமா, கரதல பாத்திரம் அப்படின்னு பேரு. கரபாத்திரி சுவாமிகள் அப்படின்னு ஒரு பெரிய சுவாமியே இருந்தார். நல்ல பெரிய சுவாமி. அகண்டானந்த சுவாமிக்கு வந்து பாத்தீங்கன்னா குருநாதரா வந்து பாத்தீங்கன்னா கரபாத்திரி சுவாமின்னு இருந்தார். பரம விரக்தரா பாகவதம் சொல்றதுல அவர் தான் பெரிய பாகவதம் சொல்றதுல ஒரு காலத்துல பெரிய ஆளா இருந்தார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட பாடம் படிச்சுதான் அகண்டானந்த சுவாமி வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாலாம் போன ஜென்ரேஷன்ல அகண்டானந்த சுவாமியை தெரியாதவங்களும் இருக்க முடியாது. மதுரா பிருந்தாவன்ல அவ்வளோ நல்லா. இப்ப நம்ம கீதா பிரஸ் புக் இருக்கு பாத்தீங்களா, அந்த கீதா பிரஸ் புக் எல்லாத்துக்கும் அந்த ஹிந்தி அனுவாதம் எல்லாம் அகண்டானந்த சுவாமி எழுதினார். அகண்டானந்த சுவாமி தன்னோட கரபாத்திரி சுவாமியை பத்தி நிறைய சொல்றார். கரபாத்திரினா என்ன அர்த்தம்? நார்த் இந்தியாவில போனீங்க அப்படின்னா சன்னியாசிகள்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. கரபாத்திரினே பேர். அவருக்கு என்ன பேரு? கரபாத்திரி அப்படின்னு பேர். 2 கையில வாங்கி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி உடம்புல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சௌச்சம் சொல்றோமே, அந்த சௌச்சம்லாம் அங்கெல்லாம் இல்லை. இந்த எச்சில வந்து எச்சில் கையை உடம்புலயே தேய்ச்சிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா உடம்புலயே தேய்ச்சிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது, அவ்வளவுதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த கைகள் 2 இருக்கும் போது அதிகமா அன்னபாத்திரம் எதுக்கு தேவை? அது மட்டும் இல்ல, திக்கு வல்கலாதவ் சதி கிம் குதூலைஹி, நல்ல திசைகளே ஆடைகளா இருக்கு, திகம்பரனா இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருந்தார். என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல ரூம்குள்ளார இருக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவார், இப்ப நான் வந்தேன் அப்படின்னா ரூமுக்கு வரேன் அப்படின்னா ஒரு டவலோட தான் இப்ப நான் இருக்கேன். எப்பவுமே ஒரு டவல் கட்டிக்கிட்டு, இப்போ உங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து சாமி நல்ல வஸ்திரம்லாம் அங்க வஸ்திரம்லாம் போட்டிருக்காருன்னு ஏமாத்துறாதீங்க. மேல இந்த வீடியோக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்க வஸ்திரத்தை போட்டு உட்கார்ந்துருக்கேன். கீழே வந்து பாத்தீங்கன்னா வேட்டிலாம் இல்லை, ஒரு டவல் தான். என்னோட சுவாமி என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் கௌப்பீனத்தோட இருக்கிற சுவாமிகள் பார்த்திருக்கேன். வீட்டுல இருந்து வீட்டுக்குள்ளார ரூம்குள்ளார வந்தாங்க அப்படின்னா டவல் பறந்துடும், வேட்டி பறந்துடும், எல்லாம் பறந்துடும், வெறும் கௌப்பீனதாரியா இருக்கிறது. இன்னும் சில சுவாமிகள் நார்த் இந்தியாவில் பார்த்திருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா கௌப்பீனமும் இருக்காது, வெறும் திகம்பரரா வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்க நாகா சாதுக்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளியில போகும்போது மட்டும் டவல் கட்டுவாங்க, அந்த டவலையும் தூக்கி போட்டுருவாங்க. தூக்கி போட்டு வந்து பாத்தீங்கன்னா வெறுமனே நிர்வாணமா இருக்கிறது. அப்ப திகம்பரர்கள் அப்படின்னு பேர். ஜைன மத துறவிகளா இருக்கிறவங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க. அப்ப திக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆடையா இருக்கு, கூடவே வந்து பாத்தீங்கன்னா வல்கலாதோ, முன்னாடி இருந்தவங்க காட்டுல வாசம் பண்ண அந்த முனிவர்கள் என்ன பண்ணாங்க, அப்ப நான் மான் தோல் புலித்தோல், இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மான் தோல் புலித்தோல்லாம் வச்சா பிடிச்சிட்டு போயிடுவான். யாரும் அது மாதிரிலாம் தேடி அலையாதீங்க. நான் இருந்ததை 2 மான் தோலை எடுத்து கொடுத்துட்டேன். நான் ஒருத்தர் ஒரு சாமி வந்து பாத்தீங்கன்னா, சாமி எனக்கு தியானமே சரியா வரவே மாட்டேங்குது சாமி, மனசுல ஒரே சஞ்சலமா இருக்கு சாமி அப்படின்னு. என்ன பண்றீங்க? எதுவும் தப்பு நடந்திருக்க, ஆகாரம் கம்மியா தானே இருக்கிறீங்க. ஆமா, ஆகாரம் கம்மியா தான் சாமி இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணாரு, நான் இந்த மான் தோல் யூஸ் பண்றேன் சாமின்னு ஒரு தோலை கொண்டு வந்தாரு. நான் உடனே சொன்னேன், அனுப்பாங்க நாய் தோல்ல உட்கார்ந்தா மனசு சஞ்சலமாகாம என்ன பண்ணும்?
மனசு சஞ்சலமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நாய் தோல் நரித்தோலை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்து வித்துருவாங்க. அதனால அது மாதிரி தோல்லாம் வாங்கிக்காதீங்க. மர உரி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும். இப்ப மர உரிலாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்ல இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கு, யாருக்கும் தெரியறது இல்லை. அதை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி கரெக்டா பிரிச்சு எடுக்கணும். உங்களுக்கு என்கிட்ட ஒரு பெரிய மர உரி இருந்துச்சு, ஒரு ஆள் அளவுக்கு படுக்கிற அளவுக்கு. நான் கொஞ்ச நாள் அதுல படுத்திருந்தேன். அப்ப ஒரு ஆள் படுக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா மர உரி. அதை ஒரு சாமி வாங்கிட்டு போனாரு, என்ன பண்றாருன்னு தெரியல. நல்ல கிடைக்கவே கிடைக்காது மர உரி. அப்ப மர உரி காட்டுல இருக்கிறவங்களுக்கு ஈஸியா கிடைக்கிறது. அதே மாதிரி இந்த புலித்தோல் மான் தோல்லாம் எப்படி எடுக்கணும் அப்படிலாம் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா இயல்பா மரணம் அடைஞ்சதா இருக்கணும். ஹண்டிங் பண்ண மான் தோலையோ புலித்தோலையோ பயன்படுத்தக்கூடாது. எங்க போய் தேடி அலையிறது? இப்போ முன்னாடிலாம் இருந்த ஹண்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இது மாதிரி இயல்பா காட்டுல செத்து கிடக்கிறதுல இருந்து எடுத்து முனிவர்களுக்கு சேவை பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப எல்லாம் கிடைக்காது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்தவங்களை சொல்றாரு, இல்ல காட்டுல வாசம் பண்ற சாதுக்களை சொல்றாரு. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த திசைகள் இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தோள்கள் இருக்கு, மர ஊரி இருக்கு. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிம் குதூலைகி குதூல துக்கூலைகி, எதுக்காக வந்து பாத்தீங்கன்னா பட்டாடைகளை தேடிக்கிட்டு அலையணும்? காஸ்ட்லியான ஆடைகள் இது பண்ணாதீங்க. இப்ப நாங்க போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மண்காவின்னு பேர். இதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஸ் இருக்கு இந்த இதுல. நீங்க எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மேல ஒரு பெரிய நிறுவனத்துல இருக்கிறவங்க, ஒரு கார்பரேட் மடங்கள்ல எல்லாம் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா மண்காவி போடுவாங்களான்னா போட மாட்டாங்க. அவங்க கலரே வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த பவுடர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தூர்ல சில பவுடர் கிடைக்குது. அந்த என்ன அருமையான இந்த டைமண்டு அப்படி பேர்லாம் நல்ல நல்ல பேர்லாம் இருக்கு, ரொம்ப காஸ்ட்லியான பவுடர். அதை வச்சு போட்டீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வந்து அப்படியே மண்காவி கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளார் அடிக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்காங்க, காவி போட்டிருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஃபேண்டா கலர் போட்டிங்கன்னா எங்களுக்கு தெரியும் மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா ஆக்ஷன் பண்ணுது அப்படின்னு. வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, இப்ப நீங்களே பாருங்களேன், புது வஸ்திரம் போட்டு பாருங்க. புது வஸ்திரம் ஸ்நானம் பண்ணிட்டு புது வஸ்திரம் போடுங்க, அன்னைக்கு உங்களுடைய மனசு எவ்வளவு உற்சாகமா இருக்குன்னு பாருங்க. வஸ்திரம் போட்டுட்டு உள்ள உட்கார விடுமா? புது வஸ்திரம் போட்டு வீட்டுக்குள்ளாரே உட்காந்துருப்பீங்களா? ஊர் சுத்த தோணுமா? புது ட்ரெஸ் போட்டோன்னே எங்கேயாவது போய் இதெல்லாம் பார்க்கணும், அப்படியே இங்க போய் அங்க போய் மனசு பாருங்க பூரிச்சிருக்கும். எப்பெல்லாம் புது வஸ்திரத்தை அந்த கருக்கலையாம போடுறீங்களோ, கருக்கு கலையாம போடுறீங்களோ, அப்பெல்லாம் மனசு பிரசன்னமா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு சாமி இருந்தார், என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புது புது வஸ்திரங்கள் மட்டும்தான் போடுவார், மடாதிபதி சாமி. நாங்க தான் துவைப்போம். துவைச்சு போட்டீங்க அப்படின்னா ஒரு துவையல் 3 துவையல் போச்சு அப்படின்னா 3 வாட்டி துவைச்சிங்கன்னா 4வது வாட்டி துவைக்கும் போது என்ன ஆயிடும்? கருக்கலைஞ்சு போயிடும், அந்த கருக்கு போயிடும். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், தூக்கி போட்டுருவார், புதுசு திரும்ப எடுப்பார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியில ப்ரோக்ராம் பண்றதுக்கு யாரெல்லாம் போறாங்களோ அவங்களுக்கு ஒரு மனசுல வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகம் வேணும் இல்லை? அந்த உற்சாகத்துக்காகவே புது புது வஸ்திரத்தை போடுவாங்க. இதே நீங்க பழைய வஸ்திரம் இப்போ உங்க வீட்டில் இருக்கும்ல, பழைய புடவை இருக்குமே வச்சிருப்பீங்கல்ல, ரொம்ப பழைய வேட்டி, பழைய சட்டை, இல்லைன்னா பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல புடவை, பழைய புடவை எடுத்து போடுங்க. அந்த பழைய புடவை எடுத்து போனீங்கன்னா வெளியில போறதுக்கு உங்களுக்கு தோணுமா? வெளியில போகவே மனசு வராது. ஐயோ இந்த பழைய புடவையை கட்டிக்கிட்டா வெளில போறது, பழைய வேட்டி கட்டிக்கிட்டு பழைய சட்டை போட்டுக்கிட்டா வெளியிலே போறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கூச்சம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். பாத்தீங்களா எப்படி வஸ்திரத்துல இருக்கோ இதே மாதிரி கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. இந்த கேரு வஸ்திரம்னு பேர், இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மண்கட்டி கொடுப்பாங்க. ரிஷிகேஷ் ஹரித்வார்ல மண்கட்டி கொடுப்பாங்க. இந்த மண்கட்டியை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எல்லா ஆசிரமங்கள்லயும் ரிஷிகேஷ்ல கேணிக்கு பக்கத்துல அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் மாதிரி ஒண்ணு வந்து சிமெண்ட்லயே பண்ணி வச்சிருப்பாங்க. அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணியை ஊத்தி இந்த மண்கட்டியை போட்டு நல்லா கரைப்பாங்க. தேய்னு தேய்ச்சாங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா மண்கட்டியோட சேர்ந்த கேரு கிடைக்கும். கேருனா காவி. இந்த வேஷ்டியை வந்து பாத்தீங்கன்னா நாங்க என்ன பண்ணுவோம், 15 நாளுக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேஷ்டியை அதுல முக்கி எடுக்கிறது. 15 நாளுக்கு ஒரு வாட்டி, 1 மாசத்துக்கு ஒரு வாட்டி ரேஷன் கிடைக்கும் எங்களுக்கு கல்கட்டி. இதுல ஏன் இதுல அப்படின்னா எங்க ஆச்சரியர்கள் சொல்லுவாங்க முரட்டுத்தனமா இருக்கும் துணி. நாங்க போடுற துணி எப்படி தெரியுங்களா இருக்கும், ரொம்ப ஃபைன் துணியெல்லாம் போட மாட்டோம், முரட்டுத்தனமா இருக்கும். உடம்புல அதுவும் கொடுக்குற துணிலாம் சில சமயம் இப்போ நாங்கள் கொஞ்சமாவது போடுறோம். நார்த் இந்தியாவில் வந்து சாதுக்கள் போடுறது எப்படி இருக்கும் அப்படின்னா அப்படியே அந்த துணியை எடுத்து பிளேடு மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா அறுக்கலாம். ஸ்கின்னை வந்து பார்த்தீங்கன்னா அறுக்கிற மாதிரி இருக்கும் அந்த துணி, காட்டன் துணி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேருவில் நினச்சி போட்டாங்க அப்படின்னா நீங்களும் நானும் பேச முடியாது. இப்போ நான் உங்கள்கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது காரணம் எது தெரியுங்களா?
இந்த ஓரளவு சாஃப்டா இருக்கிற வஸ்திரம் கொஞ்சம் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இதே வந்து அந்த சாதுக்கள்கிட்ட எல்லாம் போனீங்க அப்படின்னா முரட்டுத்தனமா இருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வைராக்கியம்னா அவ்வளவு வைராக்கியம் இருக்கும். வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியத்தை கொடுக்கும். வஸ்திரத்தோட கலர் வைராக்கியத்தை கொடுக்கும். நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நல்ல வஸ்திரம் போட்ட, நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல ஃபேண்டா கலர், நல்ல ஃபேண்டா கலர்ல வந்து வஸ்திரம் போடுறவங்கள்ட்ட வைராக்கியம் இருக்காது. அதுக்காக மண்காவி போடுறது அப்படின்னு முக்கியமா வச்சிருக்கு. யாரு மண்காவி போடுறானோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வைராக்கியம் இருக்கும். பட்டு வஸ்திரம் போட்டீங்கன்னா பட்டு வஸ்திரம் போட்டு பாருங்க, நீங்க பாருங்க பட்டு புடவை நான் இன்னைக்கு டெய்லி பார்ப்பேன். கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா பட்டு வஸ்திரம் கூட பட்டு புடவை உடுத்திட்டு வராங்க. நிறைய புருஷர்கள் கூட வரவங்களும் பட்டு வஸ்திரம் உடுத்திட்டு வராங்க. வரும்போது அவங்களெல்லாம் பார்ப்பேன். டெய்லி இன்னைக்கு காலையில் கூட பார்த்தேன். நிறைய ஜோடி ஜோடியா போவாங்க. அப்ப அவங்ககிட்ட இருக்கிற உற்சாகம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள அடங்கிறதுக்கான உற்சாகம் இருக்காது. அப்ப அதனாலதான் சொல்லுது மர உரிய போடுறது இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திகம்பரரா இருக்கிறது. ஒரு நாகா சன்னியாசி பார்த்தேன் நர்மதா பரிக்கிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா என் கூடயே இருந்தார். ஒரு சாத்துர் மாசம் அவர் கூட பண்ணேன். ஆசிரமம் இருக்கு. நான் ஆசிரமத்துல வந்து பாத்தீங்கன்னா விரதம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தேன், சாந்திராயண விரதம். அவர் வந்து பாத்தீங்கன்னா நர்மதா கரையிலேயே வாசம் பண்ணிட்டு இருந்தார். மான்சூன் டைம், ஒரு மரத்தடியில மான்சூன் டைம்ல இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுங்களா உங்களுக்கு? நதிக்கரையில எவ்வளவு சில்னஸ் இருக்கும், மழை நனைச்சிரும். அவர் வந்து பாத்தீங்கன்னா திகம்பரர். காலையில எந்திரிச்சோன்னு என்ன பண்ணுவார் அப்படின்னா நல்ல பஸ்மத்தை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த சாம்பல் எரிச்ச சாம்பல் எடுத்து உடம்பு ஃபுல்லா பூசிப்பார். எப்பவுமே வெள்ளையா இருப்பார். ஒருவேளை உணவு வந்து பாத்தீங்கன்னா கை நீட்டி வாங்கி சாப்பிட்டு அங்கேயே தான் இருந்தார். நான் 4 மாசமா அவர் பக்கத்திலேயே இருந்தேன். திகம்பரரா இருந்தார். சரி, ஏதாவது ஆசிரமத்தோட ஃபங்க்ஷனுக்கு வருவாரா அப்படின்னு கேட்டா வரமாட்டார். ஏன் சுவாமி வாங்கல, உள்ள வாங்கல? இல்ல சாமி வேணாம் சாமி, நம்ம திகம்பரரா இருக்கோம். வெளியில இருக்க அங்க இருக்கவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடை உடுத்தி இருப்பாங்க, ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அப்போ நிறைய பேர் வருவாங்க போவாங்க. அது வந்து நம்ம திகம்பரரா இருக்கிறதுக்கு சரியா வராது சாமி. நான் ஒதுங்கி மரத்தடியிலேயே இருந்துக்கிறேன் சாமி. நான் தான் போய் அப்பப்போ போய் அவரை போய் தேவையானதெல்லாம் கொடுத்து வந்துட்டு போயிட்டு இருப்பேன். அப்ப திகம்பரரா இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? வெளியிலேயே வரமாட்டீங்க. ஏன்னா வஸ்திரம் இல்லை, பப்ளிக் இருப்பாங்க. அப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆடைகளை குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோவர்ட் ஆகிட்டே இருப்பீங்க ஸ்தூலமாவே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா மனசு வெளியிலேயே போகல அப்படின்னா உள்முகமா போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் ஆயிடும் உங்களுக்கு. இதுக்குதான் வஸ்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லப்படுது. இதுக்கப்புறம் இன்னைக்கு பாடத்துல திரும்பவும் வருது, வைராகியத்தை பத்தியே பேசுறார் ஆச்சாரியார். சிராணி கிம் பததி ந சந்தி திசந்தி பிக்ஷாம் நைவாங்கிரிபா பரபிருத ஷரீதோப்யசுஷ்யான் ருத்தா குஹா கிமஜிதோ வதி அவதி நோபசன்னான் கஸ்மாத் பஜந்தி கவயோ தனுர் துர்மதாத் மதந்தான் தனதுர்மதந்தான் சிராணி கிம் பதின சந்தி திசந்தி பிக்ஷாம் நைவாங்கிரிபா பரபிருத ஷரிதோப்யசுஷ்யன் ருத்தா குஹா கிமஜிதோவதி நோபசன்னான் கஸ்மாத் பஜந்தி கவயோ தனதுர்மதாந்தான். ரொம்ப அருமையான ஸ்லோகம். சிராணி கிம் பதி ந சந்தி. சிராணி அப்படின்றதுக்கு அர்த்தம் வஸ்திராணி அப்படின்னு அர்த்தம். இந்த வஸ்திரங்கள் வந்து பாத்தீங்கன்னா பதி பதி அப்படின்றதுக்கு அர்த்தம் பாதைன்னு அர்த்தம். இந்த பாதையில வந்து பாத்தீங்கன்னா எந்த வஸ்திரங்களும் வந்து பாத்தீங்கன்னா ந சந்தி, எதுவும் கிடைக்கலையா என்ன அப்படின்னு. நாங்க நர்மனாசிரம் பக்கத்துல ஒருத்தர் நாங்க இருந்தோம். பிரஸ்தானத்துல இதுக்கு முன்னாடி நான் எடுத்துட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஆதர்ஷனமா வந்து ஒருத்தர் போவார். ரொம்ப லீனா இருப்பார், திகம்பரரா. திருவண்ணாமலையில திகம்பரரா இருந்தார். நாங்க சாதுக்கள்லாம் அவரை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணுவோம். ஏன் அப்படின்னா எந்த வேஷமும் இருக்காது, ரொம்ப நிர்மலமா. கண்ணு பாத்தீங்க அப்படின்னா எந்த இது இல்லை, ஏதோ பிரைட்டா இருக்குங்க. உடம்பெல்லாம் கருப்பா இருக்கும், கண்ணு மட்டும் நிர்வாணமா தான் போயிட்டு வந்துட்டு இருந்தார். அவர் எங்க வாசம் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்து கிரிவல பாதையில ஒரு ரவுண்டா வந்து ரோட்டுக்கு நடுவுல ஒரு தண்ணி போறதுக்கு ஒரு பைப்பு ஒன்று வச்சுட்டு வந்துறீங்களா, 2 நடுவுல இதுல அந்த பைப்புக்கு கீழே போய் ஒழிச்சுப்பார். அப்போ அவர் வெளியில வரவே மாட்டார். மேக்சிமம் ஒரு கிரிவலம் பண்ணுவாரு, அந்த கிரிவலம் பண்றதுக்காக வெளியில வருவார். அதுக்கப்புறம் வெளியிலேயே வரமாட்டார். அவரை வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு கொண்டுட்டாங்க, யாரோ மக்கள் அடிச்சு சாகடிச்சிட்டாங்க ஒரு டைம்ல. இப்போ இருக்க லோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரி இருக்கு. எதாவது கேட்டிருப்பாங்க, இவரை வச்சு சம்பாதிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க, முடியாது. ஆனால் அடுத்த ஜென்மத்தில் எப்படி இருப்பார்? உத்கிருஷ்டமான ஜீவனா இருப்பார்.
அவ்வளவு விரக்தரா இருந்தார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா எப்பவாவது துணி கட்டியிருப்பார். என்ன துணி கட்டியிருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரோட்ல இருக்கிறது யாராவது பாவடையை கட்டியிருந்தாருன்னா அந்த நான் கொஞ்ச நாள் பார்த்துட்டு இருந்தோம். ஸ்திரீகள் வந்து பாத்தீங்கன்னா பெட்டிக்கோட்டு இருக்குல்ல, அந்த ஸ்திரீகளோட பெட்டிக்கோட்டை யாரோ ரோட்ல போட்டிருக்காங்க. இவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பெட்டிக்கோட்டை எடுத்து கட்டிக்கிட்டு போயிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா சாக்கு பைய வந்து பாத்தீங்கன்னா கட்டியிருந்தார். சாக்கு பைய கட்டிக்கிட்டு, ரோட்ல கிடைக்கிற சாக்கு பைய கட்டிக்கிட்டு, மந்திரமே பிரம்மசூத்திரத்திலையும் இதே மாதிரி ஒரு பாஷ்யம் இருக்கு. ஆச்சாரியார் சொல்ற மாதிரியே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா சுகமுனிவர் சொல்றார் என்னன்னா, சிராணி கிம் பதத்தி நசந்தி. ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா போற பாதையில வந்து பாத்தீங்கன்னா எதுவும் பழைய கந்தல் துணி எதுவும் கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு கேட்கிறார். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த நிதித்தியாசனத்துக்கு போறவன், சமாதி அபியாசத்துக்கு போறவன், அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உடை தேடி அலையக்கூடாது. நாங்க ஆமா பஜகோவிதத்திலே அந்த பஜகோவித ஆமா விரச்சித கந்த கரெக்ட், அதேதான் அங்கேயும் இருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரம விரக்தரா இருக்கிறது. நாங்க என்ன பண்ணோம், ஒரு காலத்துல நான் திருவண்ணாமலைக்கு வந்த புதுசுல ஏகப்பட்ட துணியை வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்க துணியே கிடைக்கல. ஏன்னா அந்த கல்லு கிடைக்கல. இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இந்த கல் வந்து கிடைக்காது. நார்த் இந்தியாவில தான் வரணும். இப்ப நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, கெமிக்கல் கலர் போட்டு 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 பார்த்தேன். எவ்வளோ ஒரு 2 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா, மனசு ரொம்ப சஞ்சலமா போச்சுங்க. நீங்க எதையாவது ஒன்று மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க. உங்க வஸ்திரத்துல இப்படிதான் நான் வஸ்திரம் கட்டுவேன் ட்ரை பண்ணீங்கன்னா நொந்து நூடுல்ஸ் ஆயிடும். ஏன்னா மெயின்டைன் பண்ண முடியாது. இப்ப நாங்க என்ன பண்ண அப்படின்னு கேட்டீங்கன்னா, வந்த புதுசுல திருவண்ணாமலையில, நான் சொல்றது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருவண்ணாமலைக்கு வந்த புதுசுல இந்த கலர் போட்டு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கி ஆயிட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசியில இந்த மண்காவிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடிமேடா ஒண்ணு கிடைக்குது. கெமிக்கல் தான், கெமிக்கல் போட்டு அவனே ரெடிமேடா வைக்கிறான். இது போதும்பா அப்படின்னு செட்டில் ஆயிட்டோம் பாருங்க. இப்ப துணியை பத்தின சிந்தனை வந்து பாத்தீங்கன்னா சித்தத்திலேயே இல்லை. எந்த கலர் இப்ப யாராவது ரோட்ல போறாங்க அப்படின்னா என்கிட்ட கேட்பாங்க, சுவாமி இந்த மாதிரி வஸ்திரம் நான் தரமாட்டேன் அப்படின்னு. நாதபிரமத்துக்கு சொல்லுவேன், இது மாதிரி யாராவது கண்டிஷன் வச்சுக்கிட்டு ரோட்ல இருந்து துணி கேட்கறாங்க அப்படின்னா கொடுக்கவே கொடுக்காங்க. ஏன் சாமி கொடுக்க முடியாத, கொடுக்க கூடாது அப்படின்னா, நான் ஒரு வாட்டி கொடுத்துருவேன். அவன் கேட்கிற வஸ்திரத்தை வந்து ரோட்ல இருக்க சன்னியாசி ஒருத்தர் கேட்கிறாரு இந்த கண்டிஷன்ல, நான் ஒரு வாட்டி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஆகும் தெரியுங்களா உங்களுக்கு, இதே வஸ்திரத்தை தேடி அவர் என்ன பண்ணுவாரு, சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ நல்ல துணி நம்ம கேட்குற துணி கிடைக்கலையேன்னு சித்தம் சஞ்சலமாகிட்டே இருக்கும். அப்போ நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, கிடைக்கிறது என்னவோ அதை கட்டுறது. அப்போ கிடைக்கிறது என்னவோ அதை கட்டுறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்த மாத்திரத்தில் என்ன ஆச்சு தெரியுங்களா, 2 வருஷம் நான் சஃபர் ஆகிட்டு இருந்தது. அந்த எப்போ எது கிடைக்குதோ அதை கட்டுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் மனசு ரொம்ப சாந்தமா போச்சு. துணியை பத்தின விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருந்து எடுத்தாச்சு. இதை காட்டிலும் இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது பரிவிராஜகனா இருக்கிறோம் அப்படின்னா இன்னும் பெஸ்ட். ஒரு டவலை எடுத்து கட்டிக்கிட்டு நம்ம பாட்டுக்கு எங்க வேணாலும் போகலாம், அதுவும் பெஸ்ட். யாரும் இல்லை, காட்டுல வாசம் பண்றோம் அப்படின்னா திகம்பரரா தெரியலாம், நினைச்சதை கட்டலாம், யாரும் கேட்க போறது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டியோட எந்த ஒரு அபிமானங்களும் இல்லாம, எந்த ஒரு அபிப்பிராயமும் சாராம கந்தைய கட்டிக்கிட்டு இருக்க முடியும். ஏன் ரோட்ல வந்து பாதையில வந்து எதுவும் கந்தல் கிடைக்கலையா என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கேக்குது. அது மட்டும் இல்ல, அடுத்தது உணவு. சுவாமி உணவு எப்படி சுவாமி அப்படின்னா, பிக்ஷாம் திசந்தி பிக்ஷாம் நைவாங்கிரி பாகா பரபிருத்தக அப்படின்னா என்ன அர்த்தம், மற்றவங்களுக்காகவே வாழக்கூடியது எது அப்படின்னா மரங்கள். நிறைய மரங்கள் இருக்குப்பா. அந்த மரங்கள் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நயேவ அங்கிரிபாகா. அங்கிரிப்பான்றது மரங்களுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா அங்கிரிப்பான்னு பேர். திசந்தி பிக்ஷாம், பிக்ஷை கொடுக்கறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கொடுப்பதற்கு, திசந்தின்றதுக்கு அர்த்தம் திஷு தாத்து உபதேச அர்த்தம் எடுக்காதீங்க, கொடுப்பதற்குன்னு அர்த்தம் எடுங்க. நல்லா பிக்ஷைய கொடுக்கறதுக்கு, நமக்கு தேவையான பிக்ஷைய கொடுப்பதற்கு அங்கிரிப்பான்னு சொல்லக்கூடிய மற்றவர்களுக்காகவே வாழக்கூடிய மரம் என்ன தானே சாப்பிட்டுதா? பழம் காயெல்லாம் எடுத்துக்கிட்டு தானே சாப்பிட்டுருச்சுன்னா என்ன ஆகும்? மரம் செடி கொடி எல்லாம் மற்றவங்களுக்காக தானே வாழ்ந்துகிட்டு இருக்கு. அப்ப மற்றவர்களுக்காக வாழக்கூடிய இந்த மரங்கள் சந்தி, இவைகள் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை கொடுப்பதில்லையா என்ன? கண்டிப்பா பிக்ஷை கொடுக்குது. நான் என்ன பண்ணேன், கொல்லிமலையில போயிட்டு சேலத்துல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து விரக்தத்தோட உச்ச நிலை. நான் ஹரித்வார் ரிஷிகேஷ் போகணும். ஹரித்வார் ரிஷிகேஷ் போகணும்னு இது மாதிரி சாஸ்திரங்களையா படிச்சு வச்சிருக்கேன். அப்பயே பாகவதெல்லாம் கொஞ்சம் படிப்பேன். இதெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கும்போது, காட்டுல வாசம் பண்ணணும் அப்படின்னா மரத்துல இருந்து கிடைக்கிறது தான் சாப்பிடணும்.
அப்படின்னு நினச்சிக்கிட்டு மர உரி தரிச்சுக்கணும், இதெல்லாம் பண்ணணும்னு ஒரு இதில் வந்து கொல்லிமலைக்கு போயிட்டேன். கொல்லிமலையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோரக்கர் குகைன்னு ஒரு குகை இருக்குது. கோயிலேருந்து அரப்பளீஸ்வரர் கோயில்னு ஒன்று சிவன் கோயில் இருக்குது. அதுலேருந்து கீழே வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர் கீழே ட்ராவல் பண்ணணும். ஒரு வேலி, அந்த வேலியில் மக்கள் நடமாட்டமே இல்லாத இடம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் சேர்ந்துட்டேன். சேர்ந்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா போனோடனே தெரிஞ்சு போச்சு நான் கொஞ்சம் நம்ம தான் ரொம்ப ஜாக்கிரதையான பேர் வழியாச்சு. கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, கொஞ்சோண்டு ப்ரெட்டு, ஒரு பாக்கெட்டு, கொஞ்சோண்டு ஃப்ரூட்ஸ் கையில் எடுத்துகிட்டு போயிருந்தேன் சின்ன பேக்கில். அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தீர்ந்து போச்சு, ஃபுட்டெல்லாம் தீர்ந்து போச்சு. எத்தனை நாளைக்கு வரும்? ஒரு 2-3 நாள் 4 நாளில் தீர்ந்து போச்சு. ஃபுட்டு தீர்ந்து போனோன்னே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னென்னா, குரங்கு எதையெல்லாம் சாப்பிடுதோ அதையெல்லாம் மனுஷன் சாப்பிடலாம். டெக்னிக் இதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரங்கு, பசுமாடு இந்த ரெண்டும் எதை சாப்பிடுதோ அதை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். பசுமாடு சாப்பிட்றத வந்து பார்த்தீங்கன்னா பாதி சாப்பிடணும், நியமம் வச்சுருக்கணும். சாதுக்கள் நார்த் இந்தியாவில் ட்ராவல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, பசுமாடு சாப்பிட்றத பாதி சாப்பிடணும், குரங்கு சாப்பிட்றத முழுசாக சாப்பிடணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ குரங்கு இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாசம் பண்ணலாம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, குரங்கு அங்கே நிறைய குரங்கு, வேற எதுவும் இருக்காது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளார போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணிக்கிட்டே இப்போ காலையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தியானம் வருவேன், வெளில வருவேன், திரும்ப உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணுவேன், திரும்ப வெளில வருவேன், உள்ளே போய் உட்காருவேன். பசிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரங்கெல்லாம் வந்து இலை தலையெல்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். நான் பார்த்து வச்சுருக்கேன் நிறைய இலை தலையெல்லாம், எந்தெந்த இலையெல்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லா இருக்கும் அந்த இலையை எடுத்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் மாங்காய், குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாங்காவை கடிச்சு மேலே இருந்து கீழே போடும். நான் என்ன பண்ணுவேன், அந்த ஒரு பக்கம் கடித்த மாங்காவை எடுத்துட்டு இன்னொரு பக்கம் நான் கடிச்சு சாப்பிட்டு இப்படி. அப்போ டெக்னிக்ஸ் வந்து வச்சிருக்கு. இதெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாஸ்திரத்தில் பெரியவங்கெல்லாம் சொல்லி வச்சுருக்காங்க. யாரெல்லாம் காட்டில் வாசம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது மாதிரி நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. எந்தெந்த இலையெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கோம். அந்தந்த இலையெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா இங்கே திருவண்ணாமலையிலே இருக்குது, நல்ல இலையெல்லாம் இருக்குது. ஒரு இலையை சாப்பிட்டீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக பசிக்காத இலையெல்லாம் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு என்னன்னு கேட்டிங்கன்னா, பிக்ஷை கொடுக்கறதுக்கு நாயுருவி, ஹோமத்தில் போடுறோம் பார்த்தீங்களா, ஹோமத்தில் போடுற எல்லா மூலிகைகளையும் நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் ஆகாது. அரச இலையை சாப்பிடலாம், ஆழ இலையை சாப்பிடலாம். இது மாதிரி நிறைய இலைகளை வந்து பார்த்தீங்கன்னா துளிரா, சிலதில் துளிராக சாப்பிடணும், சிலதில் சாதாரண இலையாக சாப்பிடணும். சில காய்களை சாப்பிட்டீங்கன்னா பசிக்க நாள் ஃபுல்லாக இருக்கலாம். அது மாதிரி அதான் இங்கே சொல்கிறார் ஆச்சாரியார். என்னன்னு கேட்டிங்கன்னா, பசிக்கு திசந்தி பிக்ஷாம், பிக்ஷை கொடுக்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெய்ய வசந்தி இல்லையா, என்ன காடு ஃபுல்லாக மரங்கள் இருக்கு. அதனால பிக்ஷைக்காக வந்து பார்த்தீங்கன்னா பயப்பட வேணாம். கர்மத்தில் என்ன எழுதியிருக்கோ அதுபடி வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும். நான் 11 நாள் இருந்தேன் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோரக்கர் குகையில் கொல்லிமலையில் 11 நாள் இருந்தேன். 11 நாள் இருந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தைரியம், கான்ஃபிடென்ட் வந்துச்சு. நம்ம ரிஷிகேஷ் ஹரித்வாரில் போய் காட்டில் போய் இருந்துக்கலாம் அப்படின்னு. எனக்கு தெரியாது ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் இப்போ இருக்கிற மாதிரி இருக்கும்னு. நான் நினச்சேன் ரிஷிகேஷ் ஹரித்வார்லாம் ஒரே காடாக இருக்கும், பர்ணசாலையாக இருக்கும், அங்கே இருக்க சாதுக்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அது மாதிரி 11 நாள் இருந்ததுக்கு பிறகு முதல் 2 நாள் 3 நாள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லணும். என்ன ஆகும் தெரியுங்களா, ஒரு வேலி, ஒரு காட்டுக்குள்ளார போகிறீங்கன்னு வச்சுங்க. முதல் நாள் நான் ஒரு மத்தியானம் போல் என்னை வந்து ஒருத்தர் ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுத்தேன். ஒருத்தர் கொண்டு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டேன். ஒரு சாமி விட்டுட்டு போயிட்டதுக்கு பிறகு மத்தியானம், சாமி பயப்படாமல் இருப்பீங்களான்னு. நான் பார்த்துக்கிறேன் ஜி, பயப்படாமல் இருப்பேன், கிருஷ்ணன் இருக்கான் என் கூட அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி ஆச்சுச்சு. 2 மணிலேருந்து 3 மணி ஆகும்போதே இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வருஷத்து மரங்கள், 2000 வருஷம் 1000 வருஷம் மரம் எவ்வளோ பெருசு இருக்கும், பெரிய பெரிய மரங்களா. பிரச்சனை அப்போ என்ன ஆகும், ஒரு வேலி, அந்த வேலிக்குள்ளார என்ன ஆகுனா ஒரு 12 1 மணி 2 மணிக்கெல்லாம் சூரியன் என்ன பண்ணும், அந்த மலைக்கு மேலே இந்த பக்கம் போயிடும். அப்போ வந்து பாதாளத்தில் இருக்கிற அந்த வேலியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, ஒன்றுமே இருக்காது. நதி ஓடிக்கிட்டு இருக்கும், சலன்னு நதி ஓடிக்கிட்டு இருக்கு. வேற இருட்டு, மெதுவாக இருட்டு வர ஆரம்பிக்குது. உங்களுக்கு தெரியவே தெரியாது அங்கே என்னெல்லாம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்குன்னு ஒன்றும் தெரியாது. அந்த குகைக்குள்ளார யாரோ ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டா பண்ணியிருக்காங்க. அப்போ சிவனும் நான் மட்டும்தான் இருக்கோம், வேற யாரும் இல்லை. உள்ளுக்குள்ளார கிருஷ்ணர் இருக்கார், வெளியில சிவன் இருக்கார். உள்ள கிருஷ்ணர் இருக்கார், வெளியில சிவபெருமான் இருக்கார். ஒரு குகை, ஒரு லைட், ஒரே ஒரு தீபம் மட்டும். அதுக்கப்புறம் வெளியில வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு மெதுவா தெரியாம ஆயிரும். உங்களுக்கு என்ன எதிரிகள் வருவாங்கன்னே தெரியாது.
எந்த மாதிரி அனிமல்ஸ் இருக்குன்னே தெரியாது, எந்த ஒரு இதுவும் இல்லை, ஈஸ்வரன் மட்டும் இருக்கார் அப்படின்னு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மெதுவா மெதுவா பறவைகள் என்னாச்சு தெரியுங்களா, வந்து அடைய ஆரம்பிச்சுதுங்க. எங்கேயாவது ஒரு ஆலமரத்துக்கு பக்கத்துல உங்க வீடு இருந்துச்சுன்னா தெரியும், நூற்றுக்கணக்கான பறவைகள் கத்துனா எப்படி தெரியுங்களா இருக்கும், காலையிலயும் சாயந்தரத்துலயும் அப்படி காது பிச்சிடுற மாதிரி இருக்கும். இதே வந்து பாத்தீங்கன்னா 1000 மரங்கள்ல பறவைகள் வந்து லட்சக்கணக்கான பறவைகள் உள்ள வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? உங்க மைண்ட் என்ன ஆகும் தெரியுங்களா, பைத்தியம் பிடிச்சு. பைத்தியம்னா லிட்டரலா பைத்தியம். உங்களால வந்து ஹார்ட் பீட்டை வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அப்ப மெதுவா என்ன ஆச்சுன்னா பயம் பயம் பயம், யாரும் இல்லை, ஆனா சத்தம் சத்தம் சத்தம், பெரிய சத்தம். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு நிசப்தம் வரும் பாருங்க. அந்த நிசப்தத்துல இருந்து நமக்கு பழக்கமே இல்லையே. ராத்திரி கர்க்கும் இருட்டுனா என்ன சாமி அப்படின்னா, அந்த காட்டுல இருந்தாதான் தெரியும் கர்க்கும் இருட்டுனா என்னன்னு. வேற பாசிபிளே இல்லை. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சாயந்தர நேரம் வந்த உடனேயே உள்ள போய் உட்காந்துட்டேன். சத்தம் கேட்குது, கொஞ்சம் நல்லா மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஜபத்தை ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தா பிரசன்னம் ஆச்சு. கிளி சத்தம் குருவி சத்தம் எல்லாம் நின்று போச்சு. நிசப்தம். மைண்டு வந்து அப்படியே அடங்கி போய் அப்படி இருக்க ஆரம்பிச்சு. அந்த குகைக்குள்ளார ஆனந்தமா ஒரு லைட்டு மட்டும் இருந்துட்டு இருக்கு. பேசாம இருந்தேன். நல்லா கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி எப்போ தூக்கம் வந்துச்சோ அப்பவே என்ன பண்ணிட்டேன், அந்த பக்கமே சிவலிங்கத்துக்கு பக்கத்திலேயே படுத்து தூங்கியாச்சு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு 4 மணி பகல்ல நான் ஒரு வாட்ச் கட்டியிருந்தேன். பகல் காலையில விடியும் போது ஒரு 4 மணிக்கு கிச்சு 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 சத்தம். பைத்தியம் பிடிச்சிரும். லிட்டரலா சொல்றேன், பைத்தியம் பிடிச்சிரும். ஹார்ட் பீட் நம்மளால என்னதான் கண்ட்ரோல் பண்றதா இருந்தாலும் ஹார்ட் துடிக்கும். அப்படியே ஹிருதயம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில வந்துடுற மாதிரி இருக்கும். வயிறு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்க குடல்லாம் வெளியில வந்துற மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் இறைச்சல். லட்சக்கணக்கான பறவைகள் ஒரே டைம்ல கத்திக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில போயிடும். 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் திரும்ப நிசப்தம். அதுக்கப்புறம் பகல் ஃபுல்லா ஆனந்தம். முங்கி குளிப்பேன் ஆத்துல. முங்கி குளிப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது ஒரு மாங்காய் கிடக்கும், 2 மாங்காய் எடுத்து சாப்பிடுவோம். அந்த தண்ணியை குடிச்சிங்கன்னா பசியே எடுக்காது. பசியை வந்து அள்ளி தண்ணியை குடிச்சிட்டு பேசாம உட்காந்துட்டு ஒரு நல்ல கோரக்கர் உட்கார்ந்த ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையில வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் தட்சிணாமூர்த்தின்னு நினைச்சுப்பேன். நான் அந்த பாறையில உட்காந்துட்டு மௌனமா உட்காந்து நல்லா தியானம் பண்றது. பகல் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வெளியில, அப்புறம் கொஞ்சம் இருட்டாய் பயமாச்சு அப்படின்னா குகைக்குள்ளார. இது மாதிரி எந்த அனிமல்ஸ் பயம் பார்த்துக்கலாம், கிருஷ்ணர் இருக்கார் பார்த்துப்பார் அப்படின்னு ஒரு பயம் இல்லாத நிலையில இருந்துகிட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மரங்கள் இருக்கு கொடுக்கறதுக்கு, போஜனம் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஆச்சாரியார் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பரபிரதக சரித்தோ அப்பி ஆசுஷ்யன். ஜனத்துக்கு என்ன சாமி, ஒரு ஏதாவது RO வாட்டர் பிளான்ட்டை கொண்டு போயிடலாமா சாமி, சின்னதா ஒரு 4000 ரூபாய்க்கு விற்கிறான், டாடா கம்பெனிக்காரன் ஒருத்தன் விற்கிறான். அந்த RO வாட்டரை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளார நம்ம போத்துக்கிற மாதிரி. ஐயோ ஜலதோஷம் வந்துடும்ல சாமி நமக்கு, இல்லை தண்ணி கிடைக்காம வத்தி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் வத்தாதுங்க. காட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன ஓடைகள் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கு, சரித்தோனா நதிகள். அப்படி அசுஷ்யன் அப்படின்னா என்ன அர்த்தம், வறண்டு போகாமல் நதிகள் இருக்கின்றது. அப்ப நீங்க பாட்டில தேடிட்டு போலாமா, பாட்டில தேடிட்டுலாம் போக முடியாது. அது மட்டும் இல்ல, ருத்தா குஹா கிம் அஜிதோ அவதி, இதான் முக்கியமான வார்த்தை. ருத்தா குஹாஹா, குகைகள் எல்லாம் திறந்து வைக்கப்பட்டதாக இருக்கு. நிறைய குகையில வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்லை, ஆள் இல்லாத குகைகள். இப்ப எந்த மலைக்கு போனீங்கன்னாலும் ஆள் இல்லாத குகைகள் இன்னும் இருக்கு. அந்த குகைகள் இருக்கிறதுனால ஐயோ பயம் இருக்குமே சாமி, ஏதாவது வந்துருமே சாமி, சிங்கம் வரும், புலி வரும், அப்புறம் வந்து கரடி, காட்டுல நிறைய இருக்கிற பாத்தீங்கன்னா காட்டுல கரடி இருக்கும். ஐயோ என்ன பண்றது சுவாமி, செக்யூரிட்டி யாரு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா முக்கியமான கேள்வி சொல்றாருங்க. கிம் அஜித்தோ அவதி நோ உபசன்னானு. கிம் அஜித்தோ அப்படின்னா ஜெயிக்க முடியாதவர், ந ஜிதோ அஜித்தோ, ஜெயிக்க முடியாதவரா இருக்கக்கூடிய பகவான் இருக்காரே, இந்த உலகத்திலேயே வந்து ஜெயிக்க முடியாதவர் பகவான் மட்டும்தான். அவர் என்ன பண்றாருன்னா ந உபசன்னான், நோபசன்னான் பிரிச்சிங்கன்னா ந உபசன்னான்,
தன்னை அடைந்தவர்களை அண்டியவர்களை பகவானே நீதான் பார்த்துக்கணும், என்ன எனக்கு வேற யாரும் இல்லை சுவாமி அப்படின்னு யாரு பகவானையே கத்தியா வந்திருக்கானோ அப்படிப்பட்ட அந்த யோகிகளை, அடியார்களை, விரக்தர்களை ந அவதி கிம், அவன் என்ன காப்பாத்தாம விட்டுருவானா என்ன? யாராலும் ஜெயிக்கப்பட முடியாத ஈஸ்வரன் தன்னை சரணாகதியா தன்னை தியானம் பண்ணணும்னு ஒருத்தன் வந்திருக்கான், அவனை காப்பாத்தாமையா போயிடுவான்? அவத்தினா காப்பாற்றுதல், அவத்தினா கிம், அவன் காப்பாற்ற மாட்டானா என்ன? நான் பார்த்துருக்கேன், பிரத்யட்சமா பார்த்துருக்கேன். அந்த காட்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நான் 11 நாள் இருந்தேன். 11 நாள்ல குரங்குகளை தவிர்த்து எனக்கு எந்த அப்டக்கிள்ஸும் வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணன் என் கூடயே இருக்கான். ஒரு பயம் பார்த்தீங்கன்னா, அந்த முதல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால முதல் நாள், 2வது நாள் பறவைகளோட அது எப்போ தெரியுங்களா இருக்கும்? முதல் ஒரு நாள் இருந்துச்சு. 2வது நாள் பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்ல, அப்போ 3 மணிக்கு எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, பறவைகள் வர ஆரம்பிச்சிருச்சு, சத்தம் வரும். அப்போ நான் என்ன பண்ண, ஃபேஸ் பண்ண ரெடி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 3வது நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதை வாட்ச் பண்ணுறதுக்கான சாமர்த்தியம் வந்துருச்சு. 4வது நாள் எனக்கு சுபாவம் ஆகிப்போச்சு, பறவைகள் வரும், பறவைகள் போகும். அப்போ முதல் நாள் மட்டும்தான் பயம் இருக்கும் காட்டுக்குள்ளார, அதுக்கப்புறம் ஒன்றும் இருக்காது. நான் நர்மதா பரிக்கிரமம் போகிறேன். நர்மதா பரிக்கிரமத்தில் ஒரு இடம் இருக்குது, என்னன்னு கேட்டால் மோசமான இடம், ரொம்ப சிங்கம் புலிலாம் இருக்கிற இடம், சிங்கம் இருக்கிற இடம். நான் என்ன பண்ணேன், என் கூட ஒரு பையன் வந்துட்டான். இந்த பையனோடு சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுறோம். நான் எப்போவுமே ஒரு 5 மணிக்கெலாம் எங்கேயாவது போய் ஸ்டே பண்ணுறேன், காடு இல்லை, வெளிச்சம் போகிறதுக்கு முன்னாடி. அன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு 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 நதிக்கரைக்கு போகிறோம். அந்த நதிக்கரையில் யாருமே இல்லை, ஒரு 2 ஆளுங்க மட்டும் இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, அந்த பையன் கேட்குறான், நான் பார்த்தீங்கன்னா அயாச்சித்த பிக்ஷா, என்னோட யார்ட்டையும் கேட்காம என்ன வருதோ அதுதான் நான் சாப்பிடுவேன். அப்போ அந்த பையன் கேட்குறான், சாமி எனக்கு எதாவது பசிக்குது, போய் கேளு, யார்ட்டையாவது கேளு அப்படின்னு. 2 பேர் 3 பேர் நிற்கிறாங்க மீன் பிடிச்சிக்கிட்டு. அவங்கள்ட்ட போயிட்டு எதாவது சாப்பிட்றது கிடைக்குமான்னு அந்த பையன் கேட்டான். கேட்ட மாத்திரத்தில் அவர் சொல்கிறாரு, எங்களுக்கே மீன் பிடிச்சாதான் சாப்பாடு, மீன் தான் சாப்பாடு, நீங்கள் தான் மீன்லாம் சாப்பிட மாட்டீங்க. அப்போ எங்கள்கிட்ட மீன் தான் இருக்குது, ஐயோ மீன் நாங்கள் சாப்பிட மாட்டோமே அப்படின்னு அந்த பையன் சொன்னான். சொன்ன மாத்திரத்தில், இன்னும் கொஞ்சம் தூரம் போங்க, பக்கத்துலேயே தான் ஒரு வில்லேஜ் இருக்குது, அங்கே போனால் உங்களுக்கு ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னு. நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். ஏன்னா கிராமத்தில் இந்த காட்டுவாசிகளில் பார்த்தீங்கன்னா ஆகேன்னுவான், ஆகேன்னா ரொம்ப முன்னாடி, பக்கத்தில் தான்வான். பக்கத்தில் அவன் சொல்கிறது 50 கிலோமீட்டர் இருக்கும். எனக்கு நிறைய ஹிமாலயாஸில் அனுபவம் இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன். இவங்க சொல்கிற ஆகேன்றதுக்கு அர்த்தம் முன்னாடி தான் இருக்குது, முன்னாடினா எத்தனை கிலோமீட்டரு அப்படின்னு. அவன் சொல்லிட்டான், ரொம்ப பக்கம், ஒரு 15-20 நிமிஷத்துல நீங்கள் போயிடலாம் அப்படின்ட்டான். நானும் என்ன பண்ணிட்டேன், நம்பிட்டேன். சரி 15 கிலோமீட்டரில் இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் இருக்கும், நடந்துடலாம், ஒரு 1/4 மணி நேரத்தில் நடந்துடலாம் அப்படின்னு நடக்க ஆரம்பிச்சிட்டோங்க. இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இருட்ட ஆரம்பிச்சோன்னா பார்த்தீங்க அப்படின்னா நடந்துக்கிட்டே இருக்கும். நல்ல டீப் ஃபாரஸ்ட் வேலி, நதி ஓடிக்கிட்டு இருக்கு பக்கத்தில். இந்த ஃபாரஸ்ட், டீப் ஃபாரஸ்ட் என்னன்னா, நாங்கள் போகிற பாதை மெதுவாக மேல் நோக்கி ஏறுது. கீழே நதி ஓடிக்கிட்டே இருக்கு, நாங்கள் போயிட்டே இருக்கோம். இருட்டு. நான் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள், இன்னைக்கு ஏதாவது சம்பவிக்கும், அம்மா நர்மதா அம்மா வருவாங்க, கிருஷ்ணர் வருவார், எனக்கு அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் என்னன்னு கேட்டீங்கன்னா, கூட யாரும் இருக்க கூட, அவனோட பிராரப்தம் இருக்குல்ல, என் கூட அந்த பையனும் இருக்கான், ஒரு பையன். நாங்கள் 2 பேரும் போயிட்டே இருக்கோம். கிராமமும் வரல, ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. திடீர்னு ஒரு இடத்துல டெட் எண்டா பார்த்தீங்கன்னா பாதை முடிச்சு போச்சு. பீக்கில் நிற்கிறோம், ஒரு பீக்கில் பார்த்தீங்கன்னா நிற்கிறோம், பாதை இல்லை, கீழே நதி ஓடிட்டு இருக்கு. எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்கே போகிறது, பாதை இருந்தால் தானே மேற்கொண்டு போவீங்க, பாதை இல்லை. சரி கீழே இறங்கலாம் அப்படின்னு பார்த்தா, கீழே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னன்னா, முதலைகள் எல்லாமே அந்த இடத்துல ரொம்ப அதிகம். அப்போதான் கரைக்கு பார்த்தீங்கன்னா முதலைகள் வரும். அதே மாதிரி இன்னொரு காடுகளில் பார்த்தீங்கன்னா நதிக்கு தான் பார்த்தீங்கன்னா விலங்குகள் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு ராத்திரியில் கரைக்கு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கீழே இறங்கி கரையில் நிற்கிறது பெரிய ப்ராப்ளம் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் அவன் தம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டான், பையன் பாவம், சின்ன பையன் அழுவ ஆரம்பிச்சிட்டான். பயப்படாது, நான் கூட இருக்கேன், எனக்கே உள்ள யார் இருக்கா, பகவான் இருக்கார், எந்த பயமும் இல்லை எனக்குள்ளார, ஒரு பயம் கூட பார்த்தீங்கன்னா இல்லை. வேலையை கூட கிருஷ்ணன் இருக்கார், ஈஸ்வரன் இருக்கார், பார்த்துப்பார், அம்மா இருக்காங்க, நர்மதா அம்மா பார்த்தீங்கன்னா கைவிட மாட்டாங்க அப்படின்ட்டு நான் என்ன பண்ண, கண்ணு தெரியாமல் போச்சு. மெதுவாக தடவி இன்னும் கொஞ்சம் ஹைட் ஏறலாம்னு ஒரு மலைக்கு மேலே ஏறின மாத்திரத்தில் செடி கொடினா பக்கத்தில் எதுவுமே இல்லை. பார்த்தா நான் என்ன பண்ண, கொஞ்சம் குளிர் காயணும், நல்ல கிளைமேட், சில்னஸ். அப்போ குளிர் நெருப்பு பற்ற வச்சோம் அப்படின்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அனிமல்ஸ் வராது. அப்போ அதனால நான் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெரிய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தடவி ஒரு பெரிய மரம் கிடந்துச்சு. அதை இழுத்துட்டு சரிவு, அந்த மலையே சரிவாக இருக்குது, வலுக்குது அது.
அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரக்கட்டையை இழுத்து ஈஸியா கொண்டு வர முடிஞ்சது. கொண்டு வந்து போட்டு வந்து பாத்தீங்கன்னா தீய பத்த வச்சாச்சு. தீய பத்த வச்சோன்னே ஒரு குத்து செடி இருந்துச்சு, ஒரே ஒரு செடி. அந்த செடியில நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட காலை வந்து அழுத்தி பிடிச்சிக்கிட்டு, சரி கீழே விழுந்துடாம இருக்கிறதுக்கு காலை அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன். என்னோட முதுகுல வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா காலை இது பண்ணிக்கிட்டு நீ படுத்துக்கோ அப்படின்ட்டேன். அவன் வந்து சைட்ல அப்படியே சாஞ்சி என்னோட முதுகை வந்து ஆசிரியம் பண்ணி படுத்திருக்கான். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கு வந்து அம்மா பிரத்யக்ஷமா நர்மதாம்மா வருவாங்க, ஏதோ சம்பவிக்க போகுது, ஏதோ சம்பவிக்க போகுதுன்னு. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பக்கத்துல வந்து சிங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒருன்னு சத்தம் போடுது. சிங்கம் கரடி எல்லாம் ஏதோ சவுத்து ராத்திரி எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒன்றும் சம்பவிக்கலை. நான் பண்ண தப்பு, பெரிய தப்பு. தனியா இருந்திருக்கேன். அந்த பையனோட இருந்ததுனால அவனுடைய பிராரப்தம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு சம்பவிக்கிறத தடுத்துருச்சு. அப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்கிட்ட என்ன இருந்துச்சு, எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு, பகவான் வருவாரு. அந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருந்திருந்தா ஏதோ சம்பவிச்சது. நான் வந்து பாத்தீங்கன்னா சாதுக்கள் சொல்லி சொல்லி இந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு வந்துருச்சு. அப்ப அந்த கரையில இருந்து பகல் விடிஞ்சுதோ இல்லையோ நாங்க பாக்குறோம், அந்த நதிக்கரையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 முதலைங்க வந்து பாத்தீங்கன்னா கரையில படுத்து கிடக்கு. நாங்க கரைக்கு போயிருந்தோம்னாலும் வம்பு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அனிமல் நாங்க வந்து பார்த்த இடத்துலதான் தெரியுது, நாங்க இருந்த இடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற இடத்துக்கு எதுவுமே வர முடியாத அளவுக்கு அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அந்த மலையில இருக்கிறது. அனிமல்ஸ் எல்லாம் வரவே முடியாது. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, நம்ம எப்படி இங்க வந்தோம்? ஏன்னா ரொம்ப அது பீக்கது, இவ்வளவு பீக்கில் எப்படி வந்திருப்போம் நம்மன்னு எனக்கு காலையில பார்க்கும் போது தான் தெரிஞ்சது. அங்கிருந்து நாங்க கீழே இறங்குறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. 2 மணி நேரம் இறங்கி வரும்போது சறுக்கு அப்படியே சறுக்கி மெதுவா வந்தோம். அப்ப வந்து இப்ப தெரியுது, அடியார்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஈஸ்வரன் நம்பி வரான் அப்படின்னா அந்த ஈஸ்வரன் வந்து பாத்தீங்கன்னா அந்த அடியார்களை, அந்த யோகிகளை, முனிவர்களை வந்து பாத்தீங்கன்னா காப்பாற்ற மாட்டானா என்ன? அதுதான் இங்க சொல்லுது. உபசன்னான்னா இறைவனை சரணாகிதி பண்ணவங்களை, அஜித்தோனா ஜெயிக்க முடியாத அந்த பகவான் அவத்தினகிம் அவன் காப்பாற்ற மாட்டானா என்ன? அப்படி காப்பாற்றுவான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா, ஏன் சுவாமி யாத்திரை பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கூட நான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் பண்ண யாத்திரையில இருந்து எனக்கு புத்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்திரமாயி போச்சு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பிராரப்தத்தை பகவான் மட்டும்தான் கொடுக்கிறார். வேற இந்த உலகத்துல இருக்கிற எந்த பெர்சனும் கொடுக்கவும் முடியாது, எடுக்கவும் முடியாது. பகவான் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த ஜீவனம் நிக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பிராரப்தம். அந்த பிராரப்தத்தை யாரு கொடுக்குறா? கர்மத்துக்கு ஏத்த மாதிரி, தேசகால நிமித்தத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் தான் கொடுக்கிறார். பகவான் தான் மரணமாவும் வருவார். அதனால காட்டுக்குள்ள போகும்போது மரணத்தை ஃபேஸ் பண்ணி என்ன ஆயிடும்னா பயம் போயிடும். பகவான் இருக்கார், மரண தேவதையாவும் பகவான் தான் வருவார். என்ன நடக்க போகுது அப்படின்னு ஒரு அபயம் வந்துடும் உங்களுக்கு. ஈஸ்வரன் மேல திருட விசுவாசம் வந்துடும். அப்ப நீங்க பாட்டுக்கு இருந்துக்கலாம், யாரையும் நம்பணும்னு அவசியம் இல்லை. அப்படி பகவான் இருக்கும்போது கவையோ புத்திசாலிகள் கஸ்மாத்து பஜந்தி கவையோ, புத்திசாலிகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பூஜிக்க மாட்டார்கள்? கண்டிப்பா பூஜிப்பாங்க. அதே நேரத்துல வந்து தன துர்மதான் தான் கவிகள் வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தினால தனத்தோட செருக்குனால வந்து பாத்தீங்கன்னா குஜராத்துக்குள்ள நாங்க போகும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பணம் வச்சவங்க நிறைய பேர் வருவாங்க. அப்படியே அகங்காரம் கொப்பளிக்கும். நாங்கெல்லாம் போடாண்டுவோம். மத்திய பிரதேசத்துக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாயிகளா இருப்பாங்க. நல்லா வந்து ஹிருதயம் நல்லா இருக்கும், அகங்காரம் இருக்காது. ஆனா குஜராத்திகள் எல்லாத்துட்டையும் பணம் அதிகமா இருக்கும், அகங்காரம் ரொம்ப இருக்கும். நாங்களாம் பக்கத்துல கூட மாட்டோம். உன் பணம் நீ என்ன வேணா வச்சுக்கோ அப்படி. அப்ப இங்க அதான் சொல்லுது, புத்திசாலியா இருக்கிறவன் வந்து பாத்தீங்கன்னா தன துர்மதான் தான். யார் வந்து பாத்தீங்கன்னா துர்மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட அகங்காரத்தை உடையவங்களா, நிறைய அபிமானத்தை உடையவங்களா இருக்கக்கூடிய அந்த தனவந்தர்கள் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கஸ்மாத்து பஜந்தி, ஏன் அவங்கள பூஜிக்கிறது? இதுல வந்து லகு சித்தாந்த கௌமுதியில முதல் நாமம் எடுக்கும் போதே சொல்ற சுத்யுபாசியர் ஒரு நாமம் இருக்கு. ஜெயந்தி நியமா ஞாபகம் இருக்கா? சுத்யுபாசிய அப்படின்னு, சுதிபிர் உபாசிய அப்படின்னு நாமத்தோட அர்த்தம். சுதிபிர் உபாசிய அப்படின்னா நல்ல புத்திசாலிகளால் உபாசிக்க யோக்கியமானவர். சுத்திகி உபாசியர், சுதிர் உபாசிய அப்படின்னு நாமம். யாருக்கு பேரு அப்படின்னா பகவானுக்கு பேரு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பகவானை வந்து நீங்க ஆசிரியம் பண்ணி இருந்தீங்கன்னா என்ன இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு?
பகவான் உங்களை காப்பாத்திப்பார், உயிரை போக்க மாட்டார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த விஷயத்தையும் கொடுக்க மாட்டார், ஐஸ்வர்யத்தையும் கொடுக்க மாட்டார். ஏன் அப்படின்னா தரித்திரம் தான் வந்து ஆபூஷணம். முனிவர்களுக்கு ஆபூஷணம் எது அப்படின்னா தரித்திரம் ஆபூஷணம். தனம் வந்துச்சுன்னா என்ன பண்ணும் தெரியுங்களா? வெளியில கொண்டு போயிடும். அதனால புத்திசாலிகளா இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தனவான்களை வந்து பிரைஸ் பண்ண மாட்டாங்க. நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் சாதுக்கள். நான் உங்களுக்கு யாருக்காவது அன்டைம்ல ஃபோன் பண்ணி உங்க குடும்பம் நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா, என்னைக்கா ஃபோன் பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் தோணும் இல்லை, என்ன சாமி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சோப்பே போட மாட்டேன்றாரு, நான் எதுக்கு சோப் போடணும் உங்களை எல்லாத்தையும், எதுக்காக ஏதாவது சோப் பண்ணணுமா, ஏதாவது காரியம் ஆக வேண்டியிருக்கா, நம்ம எல்லாம் சேர்ந்து பாடம் படிக்கிறோம், பாடம் சொல்லி கொடுக்குறேன், அதுதானே என்னோட கருணை. உங்க அம்மா சாவித்திரி அம்மா உங்க பையனோட பர்த்டே என்ன? ஓ அப்படியா, எழுதி வச்சுக்கிறோம். அடுத்த பர்த்டேக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி வந்து அட்வான்ஸாக வாழ்த்துறாரு. எவ்வளோ குஷியாயிருவீங்க நீங்கள். உங்கள் பையனுக்கு வந்து நான் வாழ்த்து சொன்னால் என்ன ஆயிடுவீங்க? ராமச்சந்திரன்ஜி உங்கள் பையனோட பர்த்டே கேட்டு வச்சு உங்கள் பையனோட பர்த்டேக்கு விஷ் பண்ணால் எப்படி இருக்கும்? சித்ராமா உங்களோட ஃபேமிலிக்கு வந்து உங்களோட ஆனிவர்சரி டே எத்தனை ஆனிவர்சரி டே அப்படின்னு கேட்டு உங்களுக்கு வந்து பிரசாதத்தை அனுப்பி வச்சா எவ்வளோ மனசு குளிர்ந்து போயிடும்ல உங்களுக்கு. சாதுக்களோட வேலை இப்போ என்ன போயிடுச்சு தெரியுங்களா? சுத்தி உபாசின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? பகவான் தான் சுத்தி உபாசின்னு நாமத்துக்கு அர்த்தம். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னா சுத்தி இருக்கிறவங்கள உபாசிக்கிறதா ஆகி போச்சு. சாதுக்களோட வேலை பகவானை சிந்திக்கிறத விட்டுட்டு பக்தர்களோட பசங்களுக்கும் பேர குழந்தைங்களுக்கும் பர்த்டே என்ன, ஆனிவர்சரி டே என்ன, அவங்க ஸ்கூலுக்கு போனாங்களா, எவ்வளவு மார்க் எடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, இந்த கோர்ஸ் படிக்கிறாங்களா, அந்த கோர்ஸ் படிக்கிறாங்களா, எங்க சீட்டு வாங்கி தரலாம், இப்படி போச்சு, நாசமாக போச்சு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் என்ன கிடைக்கும்? மால் கிடைக்கும். பெருமாள்லாம் வேணாம், பெருமாள் வந்து அங்கேயே இருக்கட்டும், எனக்கு தேவை மால். அப்ப மால் வேணும்னா என்ன பண்ணணும்? இப்ப இருக்க புத்திசாலிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தனவந்தர்களை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, பகவானை வந்து பாத்தீங்கன்னா ஸ்துதி பண்ணாம போயிட்டாங்க. ஆனா இங்க கேள்வி கேட்கிறார் சுகமுனிவர், எப்படி வந்து பாத்தீங்கன்னா கவிகளா இருக்கிற புத்திசாலிகள் துர்மதன் தான், நல்ல தனத்தினால துர்மதம் பிடிச்சிருக்கக்கூடியவர்களை வந்து பாத்தீங்கன்னா கஸ்மாத் பஜந்தி, எதுக்காக அவங்கள பூஜிப்பாங்க? அறிவில்லாதவன் தான் அவங்கள பூஜிப்பான். அப்ப அறிவுள்ளவன் வந்து பாத்தீங்கன்னா பகவான் இருக்கார் அப்படின்னு பூஜிப்பான். சொன்னதுக்கு பிறகு அடுத்த ஸ்லோகம் 6வது. ஏவம் ஸ்வசித்தே ஸ்வதயேவ சித்தஹ ஆத்மா பிரியோர்த்தே பகவான் அனந்தஹ அனந்ததஹ தம் நிர்விருத்தோ நியதார்த்தோ பஜேத சம்சார ஹேது பரமஸ்ச யத்ர ஏவம் ஸ்வசித்தே ஸ்வதயேவ சித்தஹ ஆத்மா பிரியோர்த்தா பகவான் அனந்தஹ அனந்ததஹ பகவான் அனந்ததஹ தம் நிர்விருத்தோ நியதார்த்தோ பஜேத சம்சார ஹேது பரமஸ்ச யத்ர நிர்விருத்தோ பகவான் அனந்ததஹ இல்ல பகவான் அனந்தக அனந்ததஹ இருக்கு, அனந்ததஹ அனந்தகன்னு தான் இருக்கணும்ல. ஆமா, அனந்தக அனந்தக அனந்தக. ஏவம் ஸ்வசித்தே தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுதும் போது பொழிப்புரையில ஸ்வ சித்தேன்னு எழுதியிருக்கேன் பாருங்க, பிராக்கெட்ல சித்தேன்னு இருக்கும். ஸ்வசித்தே சொந்த சித்தத்துல. பகவான் எங்க சுவாமி தேடி போறது? நம்ம காட்டுக்குள்ளார போய் உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயாவது பகவான் வராம போயிட்டாருன்னு இப்ப கேள்வி வரல உங்களுக்கு. எப்போவாவது வர வேண்டியவர் வராம டிராபிக்ல மாட்டிக்கிட்டு இருந்தாருன்னா ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா 10 பேர் கூப்பிடுறான், 10 பேருக்கும் பகவான் போய் நிக்க முடியுமா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள இதெல்லாம் லாஜிக்கலா வரும். ஐயோ பகவான் வருவாரா வருவாரா வருவாரான்னு வெளியில பாத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பகவான் எங்கேயும் இல்லப்பா. எங்க இருக்காரு அப்படின்னா ஸ்வசித்தே ஏவம் ஸ்வசித்தே ஸ்வதயேவ சித்தக ஆத்மா. இந்த ஆத்மாவா இருக்கிற ஈஸ்வரன் எப்படி இருக்காரு அப்படின்னா நம்மளுடைய ஸ்வசித்தே என்னுடைய சித்தத்துக்குள்ளார எப்படி இருக்கார்? ஸ்வதயேவ சித்தக சுவாபாவிகமா சித்தமானவர். எப்ப சுவாமி அவர் சித்தமானார்? பகவான் வந்து பாத்தீங்கன்னா பிராண ரூபத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்துட்டார்? அம்மா அப்பாவோட சுக்ல சோனிதத்திலேயே அப்பாவோட வீரியத்து வழியா கர்ப்பப்பைக்குள்ளார முதல்ல அவர் போயிட்டார். அப்ப இந்த தேகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இரண்ய கர்ப்பர் வந்து பாத்தீங்கன்னா உள்ள போயிட்டார். அதுக்கப்புறம் இந்த பாடி வந்து பாத்தீங்கன்னா 7 மாசம் நல்லா அம்மா வயிற்றுல வளர்ந்ததுக்கு பிறகு 7வது மாசம் சீமந்த கருணம் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட், ஹிருதயம், புத்தி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? பரிபக்குவம் ஆயிடுச்சு ரிஃப்ளெக்ஷன் பண்றதுக்கு. அப்ப பகவானோட சர்வ வியாபியா இருக்கக்கூடியவர் என்ன பண்றார்? அந்தர்யாமியா உள்ளுக்குள்ளார
ரிஃப்ளெக்ஷனா பிரவேசமும் பண்ணிட்டார். எங்கும் வியாபிச்சிருக்கிற அந்த பரமாத்மா 7வது மாசத்துல நம்ம ஹிருதயத்துல ரிஃப்ளெக்ஷன் ரூபமா உள்ள பிரவேசம் பண்ணிட்டார். அப்ப அந்தர்யாமியும் உள்ள வந்துட்டார். உள்ள இருக்கிற ஹிரண்ய கர்ப்பனும் பிராணநாதனும் எனக்கு முன்னாடியே இந்த தேகத்துக்கு முன்னாடியே உள்ள வந்துட்டார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா ஸ்வசித்தே ஆத்மா. இந்த ஆத்மா பாத்தீங்கன்னா ஸ்வசித்தமா பை பர்த்லயே நம்ம கூடயே உள்ளுக்குள்ளார என்னோட சித்தத்துக்குள்ளார இருக்கார். எப்படி இருக்கார்? அகம் 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 இருக்கார். துவா சுபர்ணா சயுஜா சகாயா மந்திரம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா முண்டக்கத்துல சொல்லுது 2 கிளிகள் பாத்தீங்கன்னா உள்ள இருக்கு. ஒரு கிளி ஜீவன், இன்னொரு கிளி பரமாத்மா. அப்ப உள்ள இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பிரியோ அர்த்தோ. பிரியோ அர்த்தோன்னு என்ன அர்த்தம்? அவர் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ரொம்ப பிரியமானவர். அவருக்கு பாத்தீங்கன்னா பாப்பி புண்ணியாத்மா, எறும்பு, இது கொசு, இது எருமாடு, இது பசுமாடு, இது பாத்தீங்கன்னா சாண்டாளன், இவன் பிராமணன் அப்படின்னு ராகத்வேஷம்லாம் எதுவுமே இல்லை, பாரபட்சமே இல்லை. சர்வா ஜீவராசிகளுக்கும் பாத்தீங்கன்னா பிரியமானவர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆத்மாவா இருக்கிறது தான் ரொம்ப பிரியமானது. என்னன்னா இதுல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மைத்ரேயிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியார் சொல்லும் போதே சொல்றார், ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி. இந்த ஒல்ல இருக்கக்கூடிய இந்த ஆத்மாவோட பிரியத்துக்காக தான் எல்லாத்தையும் விரும்புறோம். அந்த பிரிய சுரூபமா யார் இருக்கானா இந்த ஆத்மா ஈஸ்வரன் உள்ளுக்குள்ளார பிரியமா இருக்கார். யாரு சுவாமி? யாருக்கு பிரியம்? நம்ம எல்லாத்துக்கும் பிரியமானது எது? நான். இந்த நானை முன்னிட்டு தான் நம்ம எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பாக்குறோம், எல்லாத்தையும் சேவிக்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா உள்ள பிரிய சுரூபமா பகவான் இருக்கார். அப்படிப்பட்ட அந்த பிரியமா இருக்கக்கூடிய பிரியோ அர்த்தோ பிரியமான வஸ்துவா அங்க இருக்கக்கூடியவர் அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா பகவான். பகவான் அனந்தக, பகவான் அனந்ததக, அனந்தக அனந்தமா எல்லை இல்லாம இருக்கார். ஐயோ இந்த ஹிருதயத்துல இருக்காரே சுவாமி அல்பமா. ஹிருதயத்துல இருக்கக்கூடிய அந்த பகவான் தான் அனுபூதி பண்றதுக்காக ஹிருதயம்னு சொல்றோம். ஆனா அவர் எங்க இருக்காரு அப்படின்னா சர்வ வியாபகமா அனந்த தத்துவமா பகவான் இருக்கார். அது மட்டும் இல்ல ஆனந்தமாவும் இருக்கார். அனந்தமேவ ஆனந்தம். பூமா வித்யால சொல்லுது, எதல்பம் தத் மர்த்தியம், எத் பூமா தத் பாத்தீங்கன்னா ஆனந்தம், தத் சுகம். எது பாத்தீங்க அப்படின்னா வாஸ்தவத்துல அன்லிமிட்டா இருக்கோ அதுக்கு பேரு பூமான்னு பேரு, அனந்தம்னு பேரு. அதனாலதான் சத்து சித்து அனந்தம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சத்து சித்து ஆனந்தம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அனந்தம்னு சொல்லக்கூடிய என்லெஸ்ஸா இருக்கிறது தான் ஆனந்தம் சொல்லக்கூடிய பிரம்மம். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மம். அப்ப அனந்தமா ஆனந்த ரூபமா இருக்கார். அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டா தம் நிர்விருத்தோ. நிர்விருத்தானந்தான் என்னோட சிஷ்யருக்கு ஒருத்தருக்கு பேர். நிர்விருத்தம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு கேட்டா பூரணத்துக்கு பேரு நிர்விருத்தம்னு பேரு ஒரு அர்த்தம். 2வது அர்த்தம் பாத்தீங்கன்னா நிர்விருத்தமா பூரணமா எது இருக்கோ அதுதான் ஆனந்த சுரூபமா இருக்கும். அப்ப நிர்விருத்தம்ன்றதுக்கு அர்த்தம் அனந்தம்னு பேரு, பூரணம்னு பேரு, அதுதான் பாத்தீங்கன்னா ஆனந்தம்னு பேரு. அப்ப பாத்தீங்கன்னா நிர்விருத்தமா இருக்கக்கூடிய அந்த பகவானை, அது மட்டும் இல்ல நியதார்த்தோ, நியத்தம்னா நிச்சயம் அர்த்தோ, நிச்சயமான வஸ்து, வாஸ்தவத்துல சத்தியமானவர் பகவான் மட்டும்தான். அப்படிப்பட்ட அந்த பகவானை தம் பஜேத, அந்த பகவானை பாத்தீங்கன்னா பூஜை செய்வாயாக, தியானம் செய்வாயாக, தாரண தியான சமாதி செய்வாயாக, பஜேத சேவனம் பண்ணுவாயாக. ஏன் சுவாமி பகவானை சேவனம் பண்ணணும்? ஊர்ல இருக்கிறவங்களை 4 பேரை போய் பார்த்தா பாத்தீங்கன்னா தனம் கிடைக்கும். ஊர் ஃபுல்லா சுத்தணும் அப்படின்னா ஒரு பெரிய ஆசிரமத்தை கட்டலாம், சம்சாரி ஆகலாம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா பகவான் பின்னாடி போங்க அப்படின்னா ஒரு கதை ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜா பாத்தீங்கன்னா ராஜா நல்ல அரசாட்சி பண்ணிட்டு இருந்தார். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பிராமணன் பாத்தீங்கன்னா ஒரு பசுமாட்டை கொண்டுட்டான். பசுமாட்டை கொண்டதுக்கு பிறகு பிராமணன் பாத்தீங்கன்னா பசுவை பாத்தீங்கன்னா பூஜை பண்றாங்க. அப்போ அப்படி இருக்கிற பிராமணன் பசுமாட்டை கொண்டுட்டான் அப்படின்னோடனே இவன் ஒரு சின்ன லேண்ட் வச்சிருந்தான். அந்த லேண்ட்ல அந்த பசுமாடு மேய்ஞ்சிக்கிட்டே இருந்துச்சு. இவன் விரட்டி பார்த்தா ஒன்றும் முடியல. என்ன பண்ணா இப்போலாம் பாத்தீங்கன்னா பென்சிங் பாத்தீங்கன்னா கரண்ட் ஃபென்சிங் போடுறாங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணிட்டான் விஷம் வச்சு கொல்ல வைக்கிறது கிராமங்கள்ல இன்னும் நடக்குது. அது மாதிரி விஷம் வச்சோன்னே மாடு சாப்பிட்டு செத்து போச்சு. செத்து போயிட்டோன்னு பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க ராஜாட்ட, இது மாதிரி பசுமாட்டை பிராமணன் கொண்டுட்டான் அப்படின்னு. இவர் பாத்தீங்கன்னா தவிக்கிறார். என்னன்னு கேட்டீங்கன்னா பிராமணனுக்கு எப்படி தண்டனை கொடுக்கறது? வேதம் படிச்ச பிராமணன். அப்ப வேதம் படிச்ச பிராமணனா இருக்கவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது? இவருக்கு தேடி தேடி பார்க்கற ஒன்றும் பண்ண முடியல. மந்திரி சபையை கூட்டி என்ன பண்ணிட்டாரு, மந்திரிமார்களா போய் யோசிங்க, கிரந்தங்கள்லாம் எடுத்து தர்மசாஸ்திரத்தெல்லாம் எடுத்து பாருங்க, இந்த பசுமாட்டை கொண்ட பிராமணனுக்கு என்ன பனிஷ் பண்றது அப்படின்னு.
உடனே வந்து பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் தேடி தேடி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஒன்னும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் ஒரு அமைச்சர் வந்து வயசானவர், அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜாட்ட போயிட்டு எனக்கு ஒரே ஒரு ஐடியா தான் இருக்கு, இந்த உலகத்திலேயே மோசமான பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்கு, பிராமணனுக்கு அந்த பனிஷ்மெண்ட் தான் கொடுக்கணும். அப்படி என்னப்பா பனிஷ்மெண்ட் அப்படின்னா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மடத்தை கட்டி கொடுத்துருங்க அப்படின்ட்டு. அந்த பிராமணனுக்கு என்ன பண்ணுங்க, ஒரு மடத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மடத்தை கட்டி அவனை மடாதிபதி ஆக்கி விட்டுருங்க. அவனுக்கு அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட், இந்த உலகத்திலேயே பெரிய பனிஷ்மெண்ட். இது வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்ற கதை. அப்ப இவனை கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா மடாதிபதி ஆக்கிவிட்டாங்க. செத்தடா சாமி, சுண்ணாம்பா போ அப்படின்னு. அப்ப என்ன ஆகி போச்சு, முடிஞ்சு போச்சு. அவனுக்கு இருக்கிற பணி கடைசி சாகர காலம் மட்டும் மடாதிபதியா இருந்து துக்கி ஆகி செத்து போயிட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மடம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டம் ரன் பண்றது. எல்லாத்தையும் ஸ்துதி பண்ணணும், இல்லைன்னா பணம் வராது. 12 மணி 1 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், உட்கார முடியாது. இப்ப என்ன மாதிரிலாம் ஃப்ரீயா உட்காந்து சாஸ்திரத்தெல்லாம் படிக்க முடியாது. ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ப்ரோக்ராம் பண்ணாதான் பணம் வரும். நிறைய மனுஷங்களை வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் பண்ணணும், ஸ்துதி பண்ணணும். இந்த ஸ்துதி நரஸ்துதி பண்ணி பண்ணி, அப்ப நரஸ்துதியே பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அப்ப எப்ப ஈஸ்வரனை ஸ்துதி பண்றது? அப்ப நரஸ்துதி பண்ணி 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 நாசமாக போக வேண்டியதுதான். அப்ப அதனால வந்து பாத்தீங்கன்னா தனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஈஸ்வரனை உபாசிக்கிறத விட்டுட்டு ஜனங்களை உபாசிச்சிங்கன்னா பெரிய பெரிய ஆசிரமத்தை கட்டலாம், பில்டிங்கை கட்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை உபாசிச்சிங்கன்னா என்ன சாமி கிடைக்க போகுது அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, பிரத்யக்ஷ பலன் இல்லப்பா, மிகப்பெரிய பலன். சம்சார ஹேது உபரமச்ச எத்திர. எத்திரன்றதுக்கு அர்த்தம் எவருடைய உபாசனையினால் இந்த சம்சாரத்தோட உபசமம் ஹேத்துவா இருக்கிறது. சம்சாரத்துக்கு காரணம், சம்சாரத்துக்கு காரணம் என்னது? யோக சூத்திரத்துல என்ன சொல்லியிருக்கு? சூத்திரம் சொல்லணும், எனக்கு தான் சூத்திரம் சொல்லணும். சூத்திரம் தஸ்ய ஹேத்துர் அவித்யா. சரி, ஒரு சூத்திரம். இன்னொரு சூத்திரம் சம்சாரத்துக்கு ஹேத்து. சம்சாரத்துக்கு ஹேத்து சூத்திரமா சொல்லணும். இல்ல இல்ல, எக்ஸாக்டா சொல்லுங்க. ஹேயம் ஹேய ஹேத்து, ஹேயம் ஹேய ஹேத்து. ஹேய ஹேத்துனா என்னது? ஹேய ஹேத்துனது திரஷ்டு திருஷ்ய சயோகயோகோ ஹேய ஹேத்து. ஹேய ஹேத்துனா சம்சாரத்துக்கு ஹேத்து. சம்சாரத்துக்கு காரணம் எது அப்படின்னா, திரஷ்டாவா இருக்கிற நானும் திருஷ்யமா இருக்கக்கூடிய இந்த ஜெகத்து, இந்த தேகம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சதுனாலதான் இந்த சம்சாரம். அந்த சம்சாரத்துக்கு ஏன் சுவாமி சேர்த்து வச்சோம் அப்படின்னு கேட்டா, தஸ்ய ஹேத்துர் அவித்யா. அப்ப அவித்யான்றதுதான் மூல காரணம். அவித்யினால்தான் நம்ம என்ன பண்ணிட்டோம், நான் அப்படின்ற தத்துவத்தையும் நான் பார்க்கின்ற இந்த தேகாதிகளையும் ஒன்னு சேர்த்து வச்சு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த சம்சாரம் நாசமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த பரமேஸ்வரனை வந்து பாத்தீங்கன்னா பஜிக்க வேண்டும். என்ன பண்ணணும் அப்படின்னா, தம் நிர்வர்த்தோ நியதார்த்தோ பஜேத. சத்தியமா இருக்கக்கூடிய, பூரணமா இருக்கக்கூடிய, ஆனந்த சுரூப்பியா இருக்கக்கூடிய அந்த பகவானை பஜேத, நல்லா பஜிப்பீர்களாக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியாச்சு. மோட்ச காரணத்தையும் சொல்லியாச்சு, பஜனை பண்ணணும். சொன்னதுக்கு பிறகு எப்படி சுவாமி பஜனை பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியர் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கிறார் 7வது ஸ்லோகம். கஸ்தாம் த்வனாத்ருத்ய பரானு சிந்தாம் ருதே பசூன சதீம் நாமயுஞ்சியாத் பஷ்யன் ஜனம் பதிதம் வைதரண்யாம் ஸ்வகர்மஜான் பரிதாபான் ஜுஷானம் பரிதாபான் ஜுஷானம். கஸ்தாம் த்வனாத்ருத்ய பராணு சிந்தாம் ருதே பசூன சதீம் நாமயுஞ்சியாத் பஷ்யன் ஜனம் பதிதம் வைதரண்யாம் ஸ்வகர்மஜான் பரிதாபான் ஜுஷானம். அற்புதமான ஸ்லோகம். தாம் கஹன்றதை விட்டுருங்க, தாம் கஸ்தாம பிரிச்சோன்னா கஹ தாம். தாம்ன்றதுக்கு அர்த்தம் அவனை, அந்த பரமேஸ்வரனை. போன ஸ்லோகத்தை சொல்லிச்சுல, போன ஸ்லோகத்துல சொன்ன சத்தியமா நியதார்த்தோ, நிர்வர்த்தோனா பூரணமான அனந்தமா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவை, ஆனந்த சுரூப்பியா இருக்கக்கூடிய அவரை. தாம்ன்றதுக்கு அர்த்தம் அந்த பரமேஸ்வரனை. தூ அநாதிருத்திய. அநாதிருத்திய அப்படின்னா தூ ஆனால், போன ஸ்லோகத்தை வியாவிருத்தின்னு அர்த்தம். போன ஸ்லோகத்துக்கு மாறா,
போன ஸ்லோகத்துக்கு மாறா வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவை பூஜிக்காம, அனாதிருத்திய அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதரவு கொடுக்காம, பகவானை சாராம ஒதுக்கி தள்ளிட்டு உதாசீனப்படுத்திட்டு அந்த பகவானை பேருக்கு மட்டும் அப்பப்போ வந்து பாத்தீங்கன்னா போய் ஹாய் சுவாமி நல்லா இருக்கியா அப்படின்னு போயிட்டு உலகத்திலே போறது. பராணு சிந்தாம், பராணு சிந்தாம்னு என்ன அர்த்தம்? ரெண்டு அர்த்தம் எடுக்கலாம், எங்க அன்வயம் பண்றீங்கன்னு பொறுத்து. மற்ற சிந்தனைகள்லயே இருக்கிறவர்கள், யாரெல்லாம் உலகத்தோட சிந்தனையிலேயே இருக்கானோ, இல்லைன்னா என்ன பண்ணலாம், பராணு சிந்தாம் தாம் பராணு சிந்தாம் ரித்தேன்னு போட்டீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், அந்த மேலான பரமேஸ்வரனோட சிந்தனையை விட்டுட்டு, ரித்தேனா விட்டுட்டுன்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் மேலான அந்த பரமேஸ்வரனையோட சிந்தனையை விட்டுட்டு அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகவானை விட்டுட்டு பராம் சிந்தாம், பராம் சிந்தாம்னு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உலக விஷயங்களையே எவன் சிந்தனை பண்ணிட்டு இருக்கானோ பரச்சிந்தான். அந்த பகவானை விட்டுட்டு மற்ற சிந்தனைகளை எவன் பண்ணிக்கிட்டு இருக்கானோ அவன் என்ன ஆவான் அப்படின்னா பசூன் அசத்திம் நாம இஞ்சியார். அவனை வந்து பார்த்தீங்கன்னா பசு அப்படின்றத தவிர்த்து என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபாஷிதம் சொல்லுவோம். சுபாஷிதத்துல ஒன்று இருக்கு, என்னன்னு கேட்டீங்கன்னா ஆகார விகார பயமைத்துணஞ்ச, ஆகார நித்ரா பயமைத்துணஞ்ச. ஆகார நித்ரா போட்டுப்பாங்க, ஆகார விகார போட்டுப்பாங்க. ஆகார நித்ரா பயமைத்துணஞ்ச ஏதத்து சமானாம் பசுபிர் நரானாம். மனுஷங்களுக்கும் அனிமல்ஸுக்கும் என்ன சாமி ஒற்றுமை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகாரம். நம்மளும் சாப்பிட்றோம், அதுவும் சாப்பிடுவோம். என்ன நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாவை தோசை ஊற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஊத்தாப்பம் சாப்பிடுவோம், நெய் ரோஸ்ட்டு சாப்பிடுவோம், மசால் தோசை சாப்பிடுவோம், ஸ்டஃப்பு ஒவ்வொன்றா மாற்றி மாற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஊத்தாப்பத்தை வந்து ஆனியனை போட்டு ஆனியன் ஊத்தாப்போம், அதுக்கு மேலே வெஜிடபிளை வச்சிங்க அப்படின்னா வெஜிடபிள் ஊத்தாப்போம். என்ன அநியாயம் இல்லை, ஏமாத்திரல இது. ஒன்றும் வித்தியாசம்லாம் இல்லை சாமி, மேலே இருக்க வஸ்து தான் வித்தியாசம். அப்போது நமக்கு வந்து என்னெல்லாம் சாப்பிட தெரியுமோ குரங்குக்கு அது தெரியாது, பசுமாட்டுக்கு அது தெரியாது. ஆனால் அதுவும் சாப்பிடுது, நம்மளும் சாப்பிட்றோம். ஆகாரம், ஆகார நித்ரா, அதுவும் தூங்குது, நம்மளும் தூங்குறோம். அனிமல்ஸ் எல்லாம் தூங்குது, நம்மளும் தூங்குறோம். ஆகார நித்ரா பயம், அதுவும் பயப்படுது, நம்மளும் பயப்படுறோம். மைத்துனம், நம்மளையும் புள்ள பெற்றுக்கிறோம், அந்த அனிமல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா புள்ள பெற்றுக்குது. ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா? நம்மளும் அதே மாதிரி பண்ணுறோம், அதுவும் நம்மளே மாதிரி பண்ணுது. அதே மாதிரி நித்ரா தூங்குறோம், நம்மளும் தூங்குறோம், அதுவும் தூங்குது. பயம், பயமும் இருக்குது. அகார விகார பயமைத்துணஞ்ச, விகாரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவும் சுற்றி தெரியுது. நாய் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, குரங்கும் ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது, நகர்வலம் போயிட்டு வருது. நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அப்படியே ஊர் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். இங்கே போகிறது, அங்கே போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறதுன்னு ஊரை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கோம். அப்போ இது எல்லாத்துலேயும் பசுபிர் நரானாம் சமானா, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பசுக்களுக்கும் அனிமல்ஸுக்கும் நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் சுவாமி இருக்கு. ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஊர் சுத்துறது சின்ன வயசுலேருந்து ஊர் சுற்றிட்டு இருந்தேன். வீட்டில் சொல்லுவாங்க எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டே இருக்கான் பாரு அப்படின்னு. அனிமல்ஸும் குரங்கும் அதே மாதிரி தான் இருக்குது, நாயும் அப்படி தான் இருக்குது. அப்போ எல்லாம் சமம் தான். ஆனால் புத்திர்கி தேஷாம் அதிகோ விசேஷா, புத்திர்கி தேஷாம் அதிகோ விசேஷக. எதுப்பா அதிகம் மனசுக்கு அப்படின்னா அந்த விவேக புத்தி இருக்கு பாரு, நித்திய அனித்தியம், அதுக்கப்புறம் தர்மா தர்மம், நித்திய அனித்தியம், அதுக்கப்புறம் ஆத்ம அனாத்ம விவேகம். இந்த விவேக புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேஷாம் அதிகோ விவேகா. விவேகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எல்லாத்துலேயும் அதிகமாக இருக்கு. புத்திர் விஹீனா பசுபி சமானா, அதில் முக்கியமான அர்த்தம் இதுதான். எவனுக்கு அந்த விவேக புத்தி இல்லாமல் போச்சோ, நித்திய அனித்திய புத்தி இல்லாமல் போச்சோ, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா பசுபி சமானா. புத்திர் விஹீனாம் பசுபிர் சமானா, பசுக்களுக்கு சமமானவனே ஆவான். அதுதான் இந்த இடத்துல இவர் சொல்றார். இங்க இருக்கிறத வச்சுதான் என்ன பண்ணிருக்காங்க, சுபாஷிதம்லாம் இந்த மாதிரி புராணங்கள்ல இருந்து துண்டு துண்டா எடுத்துதான் இதெல்லாம் பண்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் யாரெல்லாம் அந்த பகவானை ஒதுக்கி தள்ளிட்டு வேற வேற உலக விஷயங்கள்லயே சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பசுன்னு அசத்திம் நாம யுஜ்யாத், பசுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த நாமத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர்கள் அடைகின்றார்கள். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த மனுஷனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிற பஷ்யஞ்சனம், இவன் பார்க்கறான், சுத்தி இருக்கிறதெல்லாம் பாருங்க பாருங்க. நான் சொல்றேன்ல, இன்னைக்கு காலையில கூட பார்த்து சொன்னேன்ல, இன்னைக்கு காலையில நாங்க வந்து பாத்தீங்கன்னா கோயில் போயிட்டு வரோம். வந்தோன்னே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாய், ரொம்ப பரிதாபமான நாய், இப்பதான் குழந்தை குட்டி போட்டுருக்கும் போல இருக்கு. உடம்பெல்லாம் சொறி, எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின்னே இல்லை, அங்கங்க புண்ணா இருக்கு.
அம்மா வாஸ்தவம் என்ன கை குழந்தைக்கு அம்மாவா இருக்கு. இப்பதான் குழந்தை பத்து ஒரு 2 மாசம் 2 மாசம் இருக்கும், பால் கொடுத்துட்டு இருக்கு. பார்த்தாலாம் காம்பெல்லாம் ஒன்றும் இல்லை, பாலே இல்லை. அப்போ அந்த குட்டிங்கெல்லாம் எப்படி இருக்கு யோசிச்சுட்டாங்க. மடியில் வந்து பாலே இல்லை அப்படின்னா ரத்தத்தை தானே குடிக்கும் பாவம் அந்த இது. அப்படியே பரிதாபமாக வந்து எங்கள் பக்கத்தில் ஒரு 2 பிஸ்கட் பாக்கெட் எடுத்து போட்டு நம்மளாம் என்ன பண்ண முடியும். அப்போ வந்து நான் உங்களை எல்லாம் ஜீவராசி எல்லாம் பாருங்கன்னு சொல்கிறோம்ல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்த்தேன். அந்த குரங்குக்கு 2 கை இல்லை. என்கிட்ட ஒரு கை இல்லாத குரங்கு நிறைய வந்துட்டு இருந்துச்சு முன்னாடி. இப்போ வந்து பார்த்தா 2 கை இல்லாத, எப்படிங்க கையே இல்லாமல் இது வரைக்கும் தான் இருக்கு ஹேண்டிகேப்ட். ஒரு கை இருந்தா கூட முன்னாடி இருக்கிறத பிடிச்சிக்கலாம், பின்னாடி கால் இருக்கு 2 கால், ஆனா ஃப்ரண்ட்ல 2 கை இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப நம்ம ஒவ்வொரு ஜீவராசியும் பார்த்துக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கரப்பாம்பூச்சியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்டனா இல்லாத கரப்பாம்பூச்சி என்ன துக்கம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு ஆண்டனா வச்சு இப்படி தொலாவிக்கிட்டே போகுது, பாவம் இல்லை கரப்பாம்பூச்சி. ஒரு கால் இல்லாத 8 கால் பூச்சி, 8 கால் பூச்சிக்கு ஒரு கால் இல்லை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எறும்புக்கு ஒரு கால் இல்லை. நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சொரியா சிறங்கா இருக்கு, சாப்பாடு இல்லை. இது மாதிரி எல்லா ஜீவராசிகளையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது என்ன தெரியுதுங்களா, நரக்க யோனிகள் அப்படின்னு பேர். வைத்தறினா எங்கேயும் போக வேண்டாம். ஆச்சாரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, பஷ்யன் ஜனம் பதிதம் வைத்தரன் யாம். வைத்தரணின்னு அப்படின்னு ஒரு நதி இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். யமலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி 1 வருஷ காலம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என்னன்னு கேட்டீங்கன்னா 10 நாள். இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் இறந்து போயிடுறார். இறந்து போனோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளார நான் வந்து கீதா சொல்லும்போது இதெல்லாம் ரொம்ப முதல் அத்தியாயத்தை ரொம்ப டீட்டெயிலாக பேசியிருக்கேன் உங்களுக்கு. என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, யமதூதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜீவனை வந்து பார்த்தீங்கன்னா நிமிஷ நேரத்தில் கொண்டுட்டு போய் அட்டண்டன்ஸ் போடுவாங்க யம தர்மராஜாட்ட. யமலோகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அட்டண்டன்ஸ் போயிட்டு சுவாமி இந்த ஜீவனை எடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துட்டு வந்து திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. இங்கே விட்டதுக்கு பிறகு 1 வருஷ காலம் வந்து பார்த்தீங்கன்னா டிராவல் பண்ணணும். இங்க இருந்து வைத்தரணி நதி அப்படின்னு சொல்லக்கூடிய நதியை கிராஸ் பண்ணணும். பாப்பம் பண்ணவங்களுக்கெல்லாம் அந்த நதி எப்படி இருக்கும் அப்படின்னா ரத்தமா ஓடும், மாமிசமும் ரத்தமும். யோசிச்சு பார்த்தாவே இந்த பூ ஆத்து பக்கத்துல போனாவே கஷ்டமா இருக்கு. அதுல ரத்தம் ஓடிச்சுன்னா எப்படி இருக்கும், மாமிசமும் செத்து போன நிறைய டெட் பாடியும் கிடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. மோசமா இருக்கும்ல. அது மாதிரி நதியா இருக்கும். குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது, ரத்த ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும், ஆனா குடிக்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்காது, ஒரே நரக்கமா இருக்கும். அது இந்த நதியை கிராஸ் பண்ணி போகணும் பாப்பம் செஞ்சவங்க எல்லாம். அதே பூமி எங்க சுவாமி இருக்கு அப்படின்னா எங்கேயும் போகாதீங்க. நீங்க இந்த நல்லா வந்து பாத்தீங்கன்னா பூத்த கண்ணாடியை வச்சுக்கிட்டு ஜீவராசி எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. பூத்தராசி இந்த ஜீவராசிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே வைத்தரணி நதி தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா யமலோகத்தோட வாசலாதான் இருக்கு, வைத்தரணி நதியா தான் இருக்கு. இந்த வைத்தரணி நதியில வந்து பாத்தீங்கன்னா பதிதம் ஜனம், இதுல விழுந்து கீழான நரக்க யோனிகளை அடைஞ்சு நாயா பூனையா பன்னியா ஹேண்டிகேப்டா பிறக்கிறதுக்கு என்னங்க பாவம், என்ன பாவம் பண்ணுச்சு அவ்வளவு பாவம். ஒன்றும் தண்ணி காக்கா வந்து பாத்தீங்கன்னா இது போச்சுன்னு சொன்னல, டெய்லி வந்துகிட்டு இருக்கு பாவம். அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி ஒரு காரா பூந்தியை கூட அதால சாப்பிட முடியல மாட்டேங்குது. 1/2 மணி நேரம் ஏக்கத்தோட பாக்குது. பாத்தீங்கன்னா ஒரு காக்காக்கு இது இல்லை, இந்த கீழ் இது இருக்குல்ல அது தாட போயிடுச்சு. இந்த கீழ் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சேர மாட்டேங்குது, இது தனியா நிக்குது, மேல தனியா நிக்குது. அதோட இதை வச்சு கவ்வி வந்து பாத்தீங்கன்னா எதையும் கேரி பண்ண முடியல. அது ரொம்ப ட்ரை பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு காரா பூந்தி உள்ள போகுது. என்ன பண்றது, நம்மளால ஊட்டி விட முடியும், நான் பக்கத்துல போன பறந்து போயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சி வச்சு வாயில ஏதாவது ஊட்டி விடலான்னு கூட முடியல. என்ன பாப்பம் இல்லை யோசிச்சு பாருங்க, என்ன பாப்பம். ஒண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூக்கு காணும், ஒரு குரங்குக்கு படைக்கும் போதே மூக்கு காணும். என்ன பிரச்சனை சாமி, என்ன பாப்பம் இருந்துச்சு. அப்ப இந்த லோக்கத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளையும் பாத்தீங்கன்னா இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாப்ப யோனிகள். முந்தின ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பகவானை வந்து பாத்தீங்கன்னா சேவிக்காம உதாசீனப்படுத்தினதுனால பாப்ப கருமத்தை பண்ணதுனால இந்த ஜீவராசிகளா பிறந்திருக்கு. அப்ப இந்த ஜீவராசிகள் எல்லாத்தையும் ஜனம், அதான் சொல்ற ஜனம் பதித்தம் வைத்தரண்யாம். இந்த வைத்தரணி நதின்னு சொல்லக்கூடிய இந்த நரக்க யோனிகள்ல விழுந்து, பதித்தம்னா விழுந்து போயிட்டு இருக்க இந்த ஜனங்களை பார்த்தும், இந்த ஜனங்கள் ஏன் சுவாமி இங்க விழுந்துச்சு நரக்க யோனியில இந்த வைத்தரணி நதியில மாட்டிச்சு அப்படின்னா ஸ்வகருமஜான் பரிதாபான் ஜுஷனாம், நல்ல சொந்த கருமத்தினால தானே தனக்கு சூனியம் வச்சுக்கிறது இருக்குல்ல, அது மாதிரி பகவானை விட்டுட்டு எந்தெந்த ஜீவராசி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஷய போகத்துல போய் அதுக்காக பாப்பங்களை பண்ணி
இது மாதிரி கர்மஜான் இந்த கர்மத்திலிருந்து உண்டானதா அநேக ஜீவராசிகளா பிறந்து வைத்தரணி நதின்ற அந்த யமலோகத்துக்கு முன்னாடி இருக்கிறதுல விழுந்து துக்கப்படக்கூடியதா பரிதாபாஞ்சிஷனாம் ரொம்ப பரிதாபத்தை அனுபவிக்கின்ற அந்த ஜீவராசிகளை எல்லாத்தையும் பார்த்து கூட வந்து பாத்தீங்கன்னா யகதாம் தொனாதிருத்திய பராணு சிந்தாம் கரோதி. முதல்ல இது பண்ணீங்கன்னா போதும். என்னன்னு கேட்டா எவன் இதெல்லாம் பார்த்து வந்து பாத்தீங்கன்னா வேற உலக விஷயத்தை எவனாவது வந்து பாத்தீங்கன்னா சிந்தனை பண்ணுவானா? அப்ப சிந்தனை பண்ண மாட்டான். என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பகவானைத்தான் சிந்தனை பண்ணணும். சரி, பகவானை சிந்தனை பண்ணணும்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அடுத்த ஸ்லோகம் ஆரம்பிக்குது. 8வது ஸ்லோகம் நாளைக்கு பார்க்கலாம். டைம் ஆச்சு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் நாராயண 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 நாராயண. இது எப்ப படிக்கிறது தெரியுங்களா? மரணம் பக்கத்துல நெருங்கும் போது இதெல்லாம் படிக்கிறது. அப்ப எதுக்கு அப்படின்னா வேற சிந்தனை எல்லாம் விட்டுட்டு கண்ணை மூடி உட்கார்ந்து ஈஸ்வரர் தியானத்துக்கு என்ன உண்டோ அதை பண்ணணும். எப்படி கட்வாங்கனை பத்தி நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? கட்வாங்கன் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா 48 நிமிஷம் தான் இருக்குன்னு தெரிஞ்சோன்னே இமீடியட்டா கீழே வந்து ஆசனத்தை போட்டு உட்கார்ந்து பகவானை சிந்தனை பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்ப உயிர் போறதுக்கு முன்னாடியே ஈஸ்வர சிந்தனை பண்ண ஆரம்பிச்சோம். இல்லை அப்படின்னா மூக்கு இல்லாத குரங்கு பாருங்க. எல்லாத்தையும் நான் பார்க்க சொல்றது எதுக்கு தெரியுங்களா? இன்னைக்கு காலையில் கூட பஷியான்னு வந்துச்சு. என்னுடைய இந்த விராட் ரூபத்தை பாருங்க. இந்த விராட் ரூபத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஜீவராசி எல்லாம் மினியேச்சரா இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்க பக்கத்துல என்னோட நான் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ளஷ் அவுட்ல போய் உட்காந்து சுத்தி இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். வேடிக்கை பார்க்கறது அங்கேயும் விட மாட்டோம். வெளியில போனோம்னா ரோட்ல போனோம்னா பாக்குறது. எந்த இடத்துல போனாலும் சுத்தி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வர்றது. அப்படி பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கர்மத்தினால மாட்டிக்கிட்டு ஜீவராசிகளா நிறைய பிறந்து துக்கப்படுது. வெறும் அனிமல்ஸ் மட்டும் இல்ல, மனுஷனுங்களை பார்த்தீங்க அப்படின்னா ஐயோ மனுஷங்க ரொம்ப துக்கி. அனிமல்ஸா கூட பரவாயில்ல போல இருக்கு. மனுஷங்க வந்து அவ்வளோ துக்கத்துல மாட்டிட்டு இருக்காங்க. ஏன்? கர்மப்பலன், கர்மஜான், பரிதாபான். ரொம்ப கர்மத்தோட பலன்கள்ல மாட்டிக்கிட்டு பரிதாபான் ரொம்ப தாப்பம் வெண்மையா இருக்கு, தகிக்குது. இந்த தகிப்புல மாட்டிக்கிட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சேஃபா இருக்கணும், மண்ணாங்கட்டி சேஃபா, அடுத்த ஜென்மம் என்னன்னே தெரியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா விவேகம் வரணும். விவேகம் வந்துட்டு பகவானை மட்டும்தான் பிடிக்கணும். வேற எதுவும் உலகத்துல இருக்கிற எந்த விஷயத்தை பிடிச்சாலும் ஒன்றும் பயன்படாது. அந்த இடத்துல விட்டுரும் எல்லாம். யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே நமக்கு செக்யூரிட்டி கொடுக்கறதுக்கு யாராலையும் முடியவே முடியாது. பகவான் மட்டும்தான் முடியும். இந்த விதமா டெவலப் பண்ணிக்கிட்டே போகுது. வைராக்கியம் தான். ஏன்னா யோக சூத்திரத்துல விவேக வைராக்கியம் முக்கியமா இருக்கணுமே. அபியாச வைராக்கியாபியாம் தன்னிரோத இல்லை அப்படின்னா முடியாது. வைராக்கியம் ரொம்ப முக்கியம். பர வைராக்கியம் அபர வைராக்கியம் ரெண்டு